तकं कलातरावतं शकं विलासिलोकरक्षकम् अनायकैकनायकं विनाशिते पदैत्यकं नता सुभाषनाशकं नमामि तं विनायकम् न तेतरातिभीकरं नवोदितात्वभास्करं नमः शुरारिनिर्जरं नतातिकापदुर्धरम् सुरेश्वरं नितीश्वरं गजेश्वरं गणेश्वरं महेश्वरं तमाश्रये परात्परं निरन्तरम् समस्तलोकशङ्करं निरस्तदैत्यकुञ्जरं दरोदरं वरं रे भवत्रमक्षरम् कृपाकरं क्षमाकरं मुदाकरं यशस्करं मनस्करं नमस्कृतं समस्करोमि भास्वरम् अकिञ्चनातिमार्जनं निरन्तनोक्तिभाजनं पुरारिपूर्वनन्दनं सुरारिकर्वशर्वणम् प्रपञ्चनाशभीषणं धनञ्जयादिभूषणं कपोलदानवारणं भजे पुराणवारणम् निदान्तकान्तदन्तकान्तमन्तकान्तमात्मजम् अचिन्त्यरूपमन्तहीन मन्तराय कृन्तनं निरन्तरे निरन्तरं वसन्तमेव योगिनं तमेदमन्तवेदं विचिन्तयामि सन्नितं महागणेश पञ्चरत्नमातरे नमोन्महं प्रजल्पतिप्रपातके हृदि स्मरन् गणेश्वरम् अरोगतां सुसाहितीं सुपृक्ततां समाहितायुमष्टभूति अभ्युपैषि सोचिरात्. Thank you. பிரேயருக்கு 5 நிமிஷம் லிமிட் கிடையாது மாதிரி இருக்கு. வெரி குட். நல்லா இருக்கு. தேங்க் யூ சார், தேங்க் யூ சார். ஓகே, நான் வந்து லிமிடேஷன் இல்லையா அஸ்வதி? லிமிடேஷன் இல்லையா மேம்? இருக்கு மேம், 5 நிமிஷம் மேம். 5 மினிட்ஸ் தான் மேம் டைம். கொஞ்சம் கூட ரூல்ஸ் சொல்லுவேன். ஒரு நிமிஷம் கூட எனக்கு 6 நிமிஷம் வருதுமா. எனக்கு 6 நிமிஷம் வருது. இல்ல மேம், ரூல்ஸ் வந்து நம்ம ஆக்சுவலி நிறைய பேர் இருக்கோன்றனால சோ நம்ம 5 மினிட்ஸ் தான் நம்ம முடிக்கணும். அது மட்டும் எல்லாரும் பாத்துக்கோங்க. நான் வந்து இன் பிட்வீன் நான் வந்து 1 மினிட் இருக்கு, 30 செகண்ட்ஸ் இருக்கு நான் சொல்லுவேன். சோ நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி உங்க ஸ்டோரி வந்து கொஞ்சம் முடிச்சிருங்க. ஏன்னா நிறைய பேர் இருக்கறனால எல்லாருக்கும் சான்ஸ் கிடைக்கணும் இல்லையா? அதுக்கு அஸ்வதி பக்கா பட்டிமன்றம் கரெக்டா பண்ணுங்க. அதே மாதிரி பண்ணுங்க. சொல்லுங்க மேம், சொல்லுங்க மேம். கதையை முடிக்கணும்னு சொல்லிருக்கேன். நீங்க 5 நிமிஷத்துல கதை முடிக்கல. காம்படிஷன் அந்த மாதிரி ஆக்சுவலி முடிக்கிறேன்னு உங்க கதையை முடிச்சிடுவாங்க. ஓகே, அப்போ குறைக்கணும், நிறைய குறைக்கணும். எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. This is a small introduction about our judge Rajeshwari Mohan ma'am. Rajeshwari Mohan ma'am is an educator with experience as a visiting faculty for English and Logic at the Time Institute, Chennai and Coimbatore, where she has guided business school aspirants preparing for examinations such as CAT, GRE, IELTS, TOEFL. She specializes in training students in soft skills, leveraging her expertise to enhance their academic and professional prospects. Beyond her academic pursuits, Rajeshwari Mohan ma'am has cultivated a passion for storytelling, a skill she has developed as a self-taught grandmother. Her interests encompass a broad range of subjects, including life, nature, literature, and music, reflecting her philosophy that life is a celebration, and she embodies this as a dedicated teacher and lifelong learner. On behalf of Dignity Foundation, I welcome you, ma'am. Thank you. And thank you. நான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸோ நான் ரூல்ஸ் சொல்லும்போது கொஞ்சம் எல்லாரும் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ரூல்ஸ் புரியும். ஸோ டைம் லிமிட் வந்து 5 மினிட்ஸ் தான். ஸோ உங்க ஸ்டோரி வந்து 5 மினிட்ஸ் தாண்டி போகக்கூடாது. 5 மினிட்ஸ்க்கு இன்பிட்வீன் வந்து நான் 1 மினிட் அண்ட் 30 செகண்ட்ஸ் இருக்கு. நான் வந்து இன்பிட்வீன் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ 5 மினிட்ஸ்க்குள்ள உங்க ஸ்டோரியை முடிக்க பாருங்க. அண்ட் நீங்க அந்த ஸ்டோரி சொல்லும் போது உங்களோட வீடியோ ஆன்ல இருக்கணும். ஸோ அதுவுமே பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்க ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் நீங்க அதை எப்படி கிரியேட்டிவா கொண்டு போறீங்கன்றது உங்க ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ்ல கொஞ்சம் தெரியும். ஸோ அதுல வந்து மார்க் இன்க்ளூட் ஆகுன்றனால நீங்க உங்க வீடியோ ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஒரிஜினாலிட்டி, நீங்க வந்து எதுலையுமே காப்பி அடிச்சோ இல்ல நீங்க இதுல இருக்கிற மாதிரி இதுலயோ சொல்லக்கூடாது. நீங்க உங்க ஓன் ஸ்டோரி தான் நீங்க வந்து சொல்லணும். அண்ட் லாங்குவேஜ் வந்து நீங்க தமிழும் யூஸ் பண்ணலாம், இங்கிலீஷும் யூஸ் பண்ணலாம், பைலிங்குவல் தான். அண்ட் ஜட்ஜிங் கிரைட்டீரியா வந்துட்டு
கிரியேட்டிவிட்டி அண்ட் எங்கேஜிங் எப்படி அந்த ஸ்டோரியை வந்து நம்ம அதுக்குள்ள போறோம், அந்த உள்ள கொண்டு போறது சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி எந்த ஸ்டோரி கிரியேட்டிவா இருக்குன்றது வந்து மேம் பார்ப்பாங்க. அண்ட் ஸ்டேபிள் இன்டர்நெட் கனெக்ஷன் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெட் கனெக்ஷன் வந்து இன் பிட்வீன்ல போகாம இருக்கிற மாதிரி நீங்க அந்த பிளேஸ்ல உட்காரணும். நெட் கனெக்ஷன் எங்க நல்லா வருதோ நீங்க அங்க உட்காந்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இன் பிட்வீன் எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அண்ட் ஜட்ஜோட டிசிஷன் தான் ஃபைனல். ஸோ வந்து நம்ம லாஸ்ட்ல ஜட்ஜ் வந்து அவங்களோட ரிசல்ட் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் ஃபைனல். ஓகேவா, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓவர் டு யூ மேம். ராஜேஸ்வரி மேம். Okay. Good evening and welcome to all of you. And I want to tell you that நீங்க எல்லாம் price or no price, நீங்க எல்லாம் you have already are worthy of a price because ஒரு தெரியாத ஒரு out of our comfort zone வந்து இன்னொன்னு புதுசா ட்ரை பண்றதுங்கிறது வந்து எப்பவுமே to be appreciated. அது வந்து பிரத்யார் அப்ரிஷியேட் பண்ணாலும் பண்ணாட்டாலும் நம்மளுக்கு என்ன நல்லது நடக்கிறதுனா நம்ம பிரெயின்ல நிறைய நியூரான்ஸோட இது காம்பினேஷன் வரும் which keeps us active and alert till we breathe our last. So இதுல வந்து I applaud everyone who has taken part. And இதுல நான் என்ன ஸ்டோரி டெல்லிங்னு நான் வந்து it will be telling நினைச்சேன், பட் if I understand it is reading. ஸோ நான் ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்றேன். ஒன்று வந்து don't look for perfection but be passionate. அதாவது நேர்த்தியை விட பேரார்வம் தான் முக்கியம். இன்னொன்று வந்து டீட்டெயில்ஸை விட இமோஷன்ஸ், அதாவது விவரங்கள் நிறைய சொல்லிவிட்டோங்கிறத விட உணர்வுகளை தொட்டோமா அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்புறம் இன்னொன்று வந்து நான் சொன்னதை அவளுக்கு புரிஞ்சுதாங்கிறத விட நான் சொன்னதை அவள் உணர்ந்தாளா அப்படிங்கிறது தான். ஸோ இதெல்லாம் நம்ம வச்சுட்டோம்ல நம்மளுடைய கதை ஆட்டோமேட்டிக்காக நல்லாயிடும். இன்னொன்று என்னன்னா, நீங்க எல்லாருமே நீங்களா யோசிச்சு புரிஞ்சு உணர்ந்து எழுதின கதைங்கிறதுனால ரீடிங்காக தான் இருக்கணும்னு நினைக்க வேண்டாம். நீங்க வந்து அதை அப்படியே பெர்ஃபெக்டா இருக்கணுங்கிறதும் இல்லை, நேர்த்தி கிடையாது. அதனால நீங்க உங்க கதை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நீங்க தான் கிரியேட்டர்ஸ். அதனால அதை ப்ராம்ப்ட் பண்ணவே வேண்டாம். அதனால நீங்க படிக்க கூடாதுன்னு நான் சொல்லலை, பட் படிக்கிறத கதை சொல்ற மாதிரி எவ்வளவு மாத்திக்க முடியுமோ அவ்வளவு மாத்திண்டேன்னா that goes to your favor. Okay, so very very glad to be here. I am more excited than all of you because since the time Ashwati contacted me, I have been very very excited. கதை எப்பவுமே நம்ம நமக்கு உள்ளுக்குள்ள எல்லாரும் உள்ளுக்குள்ளேயும் ஒரு குழந்தை இருக்கு இல்லையா, அந்த குழந்தைகளுக்கு கதை கேட்க ரொம்ப பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும். So all the best to all of you. Looking for a lovely exciting time with you all. All the best. Ma'am, sorry to interrupt you, ma'am. Just one point to be added, ma'am. எல்லாரும் வந்து உங்க மைக்கை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொருத்தர் பேசும்போது நீங்க இடையில எதுவும் பேசுறாங்க, ஸோ அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும், அப்புறமா அவங்க பதட்டப்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க ஏதாவது கமெண்ட் சொல்லணும்னா நீங்க லாஸ்ட்ல சொல்லலாம். ஸோ எல்லாரும் இன்பிட்வீன் மைக்கை கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கோங்க, மியூட்ல இருக்கு. தேங்க்யூ. Yeah, we can start. Yeah. So எந்த ஆர்டர்ல போறோம்? We have been told that பேரு alphabetical order அப்படினு. Ma'am, alphabetical order நான் வந்து குரூப்ல ஷேர் பண்ணிருந்தேன் ஷோபா மேம். Excuse me Ashwati, my video is not working, so I will just towards the end I will join through mobile. Yes ma'am, so that she can see my expressions. என்னோட வந்து நீங்க இன்வைட் பண்ணினா தான் வரும். something is wrong with my மேம். உங்க வீடியோ வந்து நீங்க உங்க நேம் ஆக்சுவலி லாஸ்ட் தான் இருக்கு, சோ உங்க நேம் நீங்க அத பாத்துக்கோங்க. till the time I will listen in this. Okay, then at the towards the end, this is only, sorry that I interrupted because I wanted to tell that. Okay ma'am, okay, thank you ma'am. Rajeshwari ma'am, we can start ma'am. Okay, so with my best wishes I call upon Chitra Prabhakaran to tell us the story. நமஸ்காரம், வணக்கம். அவள் பூவிழி மனதைரியத்தை வரவழைத்துக் கொண்டு நீண்ட காலமாக உபயோகப்படுத்தாமல் இருந்த சாவியை கொண்டு கதவை திறந்தாள். கதவு திறந்தது. பார்த்தால் என்ன ஆச்சரியம் என முகம் மலர்ந்தாள். அந்த அறையில் பொற்காசுகள் ஆபரணங்கள் கொட்டி கிடந்தன, பணமுடிப்புகளும் இருந்தன மற்றும் ஒரு நாள் குறிப்பேடும் பூவிழி கண்ணில் பட்டது. பூவிழிக்கு தெரியும் அவளது அப்பா தினசரி நிகழ்வுகளை நாள் குறிப்பேடு எழுதுவார் என்று. அப்பா இறந்து விட்டாரே, அவர் நாள் குறிப்பேடு என்ன எழுதியிருக்கிறார் என்ன தெரிந்து கொள்ள ஆவுடன் படிக்க ஆரம்பித்தார். அதில் பூவிழி தெரிந்து கொண்டது,
பூவிழி, அம்மா மலர்விழி, அப்பா ஆவுடையப்பன் மூவரும் வாழ்ந்து வந்த நாட்டின் மன்னரிடம் ஆவுடையப்பன் வேலை செய்து வந்தார். அவருக்கு ஒரு நண்பன் கதிரவன். இவர்களது நாட்டின் எதிரி நாட்டில் வசித்து வந்தார். மிகவும் நெருங்கிய நண்பர்கள். இந்த இரு நாடுகளுக்கும் பகமை இருந்தது. பகை முற்றி கொண்டு இருந்தது. கதிரவன் செய்யும் உழவு வேலைகளுக்கு உதவியாக ஆவுடையப்பன் உழவு வேலைகள் செய்ய சொன்னார். ஆவுடையப்பன் ஒப்புக்கொள்ளவில்லை. பொற்காசுகள், ஆபரணங்கள் கிடைக்கும் என சொல்லி சம்மதிக்க வைத்தான். ஆவுடையப்பனும் தன் மனைவி மலர்விழி, மகள் பூவிழி எல்லோருக்கும் செல்வ வளத்துடன் வாழலாம் என்று சம்மதித்தான். அதுபோல் சம்பாதித்ததான் பூவிழி அந்த அறையில் பார்த்தது. ஆனால் ஆவுடையப்பன் மனசாட்சி தவறான செயல் என்று உறுத்தி கொண்டிருந்தது. ஆவுடையப்பனுக்கு சில நாட்களில் உழவு வேலை செய்யக்கூடாது என தவறு என்று உணர்ந்தான். இனிமேல் உழவு வேலை செய்ய மாட்டேன், உன்னிடம் வராது என கதிரவனிடம் சொல்லிவிட்டான். கதிரவனிடம் அதற்கு மேல் நாள் குறிப்பேட்டில் ஒன்றும் எழுதாமல் இருந்தது. அதன் பிறகு என்ன நடந்தது என்று எப்படி தெரிந்து கொண்டால் பூவிழி, அதாவது ஆவுடையப்பன் இதே வழியால் இறந்து விட்டார் என்பது பொய். கதிரவனுக்கும் ஆவுடையப்பனுக்கும் உரையாடல்கள், வாக்குவாதங்கள் முற்றி கைகலப்பு ஏற்பட்டது. அதில் கதிரவன் ஆவுடையப்பனை கழுத்து நேர்த்து கொலை செய்து தெரிந்து கொண்டார். ஆவுடையப்பன் தன் மனைவி மகள் நல்வாழ்வுக்காக செல்வங்களை சேர்த்திருக்கிறார், ஆனால் தவறான வழி. ஆனால் பூவிழிக்கும் அம்மா மலர்விழிக்கும் அந்த பொற்காசுகள் ஆபரணங்கள் வேண்டாம் என்று தோன்றியது. ஆவுடையப்பன் செய்த தவறுக்கு பரிகாரம் செய்ய வேண்டும் அல்லவா? அவர் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும். ஆகவே அந்த செல்வங்களை நல்ல பொது காரியங்களில் பயன்படுத்தினார்கள். சத்திரம், சாவடி, பள்ளிகள் ஆவுடையப்பன் பெயர் ஏற்படுத்தி பொதுமக்கள் பயனடைய செய்தார்கள். இப்போது என் கணவர் என்னை எழுப்பி, மணி 4 போகிறது, ஜூமில் கதை சொல்ல வேண்டும் என்று எழுப்பினார். ஆகா, இந்த கதை என் கனவில் வந்திருக்கிறது என்று தெரிந்தது. ஒரு வாரமாக கதை சொல்ல வேண்டும் என்று யோசித்து இந்த கனவு கண்டிருக்கிறேன். ஆக இந்த கதையை சொல்லி தெரியப்படுத்துவது தாய் நாட்டுக்கு உண்மையாக இருக்க வேண்டும், நாட்டு பட்டினி இருக்க வேண்டும் என்பதை. நடுவருக்கு வணக்கம், சொல்லப்போகும் தோழியருக்கு வணக்கம், கேட்கும் தோழியருக்கு வணக்கம். நான் இதுதான் முதல் முறையால் ஜூமில் கதை சொல்கிறேன். என்னை பாராட்டுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த். தேங்க்யூ மேம். Next, Gajarajan sir. ஹலோ பேசலாமா? சார், உங்க வீடியோ ஆன் பண்றீங்களா? சார் மியூட்ல இருக்கீங்க, அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். கஜராஜன் சார் கேக்குதா? இல்ல இப்போ வீடியோ ஆன் பண்றீங்களா? வீடியோ சார் மியூட்ல இருக்கீங்க, அன்மியூட் பண்ணிக்கோங்க. மியூட் கிளியரா? ஸ்டார்ட் இப்ப பண்ணுங்க எல்லாம் சார். சரியா இருக்கு, பேசுங்க சார். ஸ்டார்ட் பண்ணுங்க சார். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ரைட். ஓகே. நான் இங்கிலீஷ்ல சொல்லட்டா, தமிழ்ல சொல்லட்டா? சார் நீங்க எப்படி இங்கிலீஷ்லயா தமிழ்லயா? இங்கிலீஷ்ல. Okay, right. I am starting now. As the door creaked open, she saw to her great amazement an idol of golden Vinayaka, Ganesh, glittering with the sunlight falling on through the door she opened. The idol was about 1 foot tall and resting on a silver pedestal. Just then, she saw a mouse jumped up from the idol and swiftly moved away.
She carefully stepped forward to take a close look on her favorite god's idol. As she went close, she saw a small yellow cloth bag covered by. She hesitated for a while and then lifted the bag. The bag was slightly heavy. She peeked into the bag for the contents. Again, to her surprise, she found some gold coins, maybe about 20 to 25 numbers. She was wondering what to do further. Covered dust on the other side of the pedestal. She took the cover and found a folded paper inside. She took the folded paper and unfolded. A note in Tamil looked like written in a shaky hand. The content of the letter comes as follows. It is translated to English. It was in Tamil. Now I am translating it to English. Whoever finds this letter, I wish that you take this Vinayaka idol to the Uchipaliyar Koli in Trichy. Quietly, without making any undue attention of others. Keep this letter carefully with you to prove to any authorities as to how you got it, in case they come to know. The gold coins are for you to keep for the family. The letter was dated as 5th January 1998 and signed as Ganapati Subramaniam. At that time, she remembered that her husband's grandfather's name as Ganapati Subramaniam. She relocked the door and hurried outside and dialed to her husband and asked him to come home immediately. Her husband, who is also Ganapati Subramaniam, who was named after his grandfather, rushed home immediately, wondering why his wife called him so urgently. He was relieved after seeing his wife at the gate itself, waiting for him. She narrated what she had seen in the room. After having seen everything, both had agreed for one thing. They brought the golden idol of Vinayaka to puja room by cleaning it and prayed with a camphor arati. They started immediately along with the golden idol, fully wrapped, to Uchipaliyar Koil, that is the rock temple, which is only 3 kilometers away from their house, to fulfill his grandfather's desire. You know what would have happened? He would have gone to the temple and they given it. That is the end of the story. Thank you very much for giving me this opportunity. Thank you very much, all of you. Thank you, sir. Next, Kanchana ma'am. Kanchana ma'am ka apparama Kumar sir. வீடியோ கேக்குதா? ஸ்டார்ட் பண்ணுங்க மேம். வணக்கம். கதையின் தலைப்பு துளிர் விட்ட உறவு. கதையின் நாயகி சித்ராங்கி. அவளுக்கு அவ பேரை பிடிக்கல. அடிக்கடி அவ அப்பா கிட்ட கேப்பா, ஏன்பா எனக்கு இந்த பேர் வச்சீங்க? அம்மா சித்ராங்கி நீட்டு முளைக்கு கூப்பிடுறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன நீ என்ன ராங்கிக்காரியான்னு கேக்குறாங்கன்னு. அவங்க அப்பா பதிலே சொல்லாம செல்லாம தலையில தடி விட்டு போயிடுவாரு. சித்ராங்கியின் பெற்றோர் லவ் மேரேஜ் பண்ணிக்கின்னு ஊரை விட்டு வந்து எந்த தொடர்பும் இல்லாம ஊரை விட்டு வந்து கஷ்டப்பட்டு போராடி ஏதோ வியாபாரம் வேலை செய்து மிகப்பெரிய தொழிலதிபரா இருக்கிறாரு அப்பா கௌதம். ஊரில் எதிர்ப்பு அதிகமா இருந்ததுனால ஊர் பக்கமா சென்றதில்லை. சென்னையில செட்டில் ஆயிட்டாங்க. சித்ராங்கி ஊட்டியில படிச்சுட்டு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல படிச்சு தன் அப்பாவின் தொழிலை திறம்பட நிர்வாகம் செய்யறாங்க. சித்ராவின் அம்மா இறக்கும் தருவாயில் ஒரு சாவி கொடுத்து உனக்கு தேவைப்படும் போது இதை நீ பயன்படுத்திக்கொன்னு சொல்லிட்டு இறந்துடுறாங்க. வருடங்கள் உருண்டு ஓடின. சித்ராவின் அப்பாவுக்கும் வயசாகினே இருக்கு. அவர் மனைவி இருந்த கவலையினால, அம்மா நான் ஆன்மீக யாத்திரை போலான்னு இருக்கேன், உன்னே ஒன்று சொல்றேன், உங்க அம்மா ஆசைப்படி நீ வந்து உன் மாமா பையனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிவாரு. அப்பா நோ சான்ஸ், அந்த கிராமத்துல என்னால பண்ணிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுவார். அவரு பழையபடி தடவிட்டு போயிடுவாரு. காலம் தன் கடமை செய்து கொண்டே இருக்கிறது. அவள் லாக்கர திறக்கும் போதுதான் சாவி எடுக்கிறதும் வைக்கிறதுமா இருப்பா. அந்த ஊர்ல யாருமே எனக்கு தெரியாது, என்னையும் யாருக்கும் தெரியாது. எப்ப போறது எப்படி போறதுன்னு அவ மனசுல பல யோசனை, பல குழப்பம். ஒரு நாள் அவ கம்பெனில வேலை செய்யற வந்து, மேடம் தேர்தல் வருது, எனக்கு 2 நாள் லீவ் கொடுங்க, நான் சொந்த ஊர்ல போய் ஓட்டு பண்ணணும்னு சொல்லுவாரு. அப்பதான் அவள் பழிச்சுன்னு ஒரு யோசனை வருது.
எப்பேற்பட்டவங்களும் சொந்த ஊருக்கு வருவாங்கல்ல எலெக்ஷன் டைம்ல, இதான் சரியான நேரம் நம்ம கிராமத்துக்கு போறது சொல்லிட்டு கார் எடுத்துன்னு கோயம்புத்தூர்ல இருக்கிற பசுமை கிராமத்துக்கு போறான். ஊர்கிட்ட போனவொடனே கிராமம் ரொம்ப பசுமையா இருக்கு. வழி கேட்டுனே போகும்போது ரொம்ப கிராமம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னவொடனே எல்லாம் இது எங்க அரவிந்த் அண்ணன் பண்ணத்தான் சொல்லுவாங்க அங்க இருக்கிறவங்க. போயிட்டு வீட்டுக்கிட்ட போயிட்டு வாட்ச்மேன் தாத்தா கிட்ட கேட்பா, தாத்தா வணக்கம், நானு சம்மிதாவோட மகள் சொன்னவொடனே, அம்மா பேர் சொல்லி சொன்னவொடனே, தாய் நீங்க சம்மிதா பெத்த பொண்ணா, வா வா என் பிள்ளை போயிட்டு அந்த குழந்தைக்கு ஒரு இளநீர் பேச்சுன்னு சொல்லிட்டோன்னு, சரி தாயி என்ன சொல்லியா வந்தவொடனே, தாத்தா இந்த சாவி எங்க அம்மாட்ட கொடுத்தாங்க சொன்னவொடனே, ஓ இது உங்க வாரிசு வீடுமா, இது உங்க அம்மம்மா எல்லாம் வந்த வீடு, வா நான் திறந்து வரேன்னு சொல்லுவாங்க. சாவி போட்டு திறந்தவொடனே திறக்கிறவொடனே அதிர்ச்சியில அப்படியே நிக்கிறா. என்னன்னா இவ போட்டோ அப்படியே ஃப்ரேம் பண்ணி உடம்பு நிறைய நகை, கழுத்து ஃபுல்லா ஆபரணம், இடுப்பு ஒட்டியானம், கை வைக்குன்னு சொல்லிட்டு அப்படியே சித்திராங்கி அப்படியே புடவை கட்டி இருக்கா மாதிரி இருக்கு. இவளுக்கு அப்படியே அதிர்ச்சியில, ஓ அதனாலதான் நம்ம அம்மா அவங்க அம்மா பேரை சொல்லி என்னை சித்திராங்கி கூப்பிட்டாங்களோ, தன் மாமியார் பேர் சொல்றது அப்பா என்ன பேர் சொல்லாம கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு அப்படியே கண் கலங்கி அப்படியே நிப்பா அதிர்ச்சியில. அவ போட்டோ பார்த்தவனே இவ மாடர்ன் கேர்ள் புடவை கட்டி பார்த்து நிப்பனே, அப்போ ஒரு கை வந்து கத்தி பெட்டு துடைக்குது. யாருன்னு பார்த்தா திரும்பி பார்த்தா அந்த ஊர் ஜனங்கள் ஃபுல்லா இருக்கு. ஊருக்குள்ளே எல்லாம் வந்துட்டாங்க. இந்த வாட்ச்மேன் தாத்தா சொன்னார் இல்லையா, அந்த வீட்டுக்கு வாரிசு வந்து சொன்னவொடனே ஒரு கை கச்சி பெட்டு துடைச்சவொடனே திரும்பி பார்த்தா நல்லா ராம்ராஜ் விளம்பரம் மாதிரி வேஷ்டி சட்டை கட்டிக்கின்னு அவங்க மாமா பையன் பக்கத்துல நிக்கிறான். அவரு வந்து கோயம்புத்தூர்ல இருக்க அக்ரிகல்ச்சர் காலேஜ்ல விவசாயம் படிச்சுட்டு அந்த கிராமத்தையே நல்ல செழிப்பா வச்சிருக்கிறாரு. இப்படி கிராமத்து பையனா சொன்னவொடனே அவனை பார்த்துட்டு படிப்புலாம் பார்த்தோன்னே கல்யாணம் பண்ணி முடிவு பண்ணிக்கிறான். வீட்டை திறந்து அவளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறான். அந்த வீடு அவ கிட்ட வந்துச்சு. குடிசீர கல்யாணம் திருமணம் நடக்கணும். சென்னையா கோயம்புத்தூர் நம்ம மேடம் தான் சொல்லணும். நன்றி வணக்கம். புரியாம சொன்னா படபட வந்துடுது. தேங்க்யூ மேம். குமார் சார், மோகன் கிருஷ்ணன் சார், மோகன் கிருஷ்ணன் சார், மோகன் கிருஷ்ணன் சார் இருக்கீங்களா? அவர் இல்லம்மா, இஸ் நாட் சீன் இன் தி லிஸ்ட் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ். மைதிலி மேம் நீங்க சொல்றீங்களா ஸ்டோரி? நெக்ஸ்ட் பத்மநாபன் சார். மைதிலி மேம் அன்மியூட் பண்ணிக்கோங்க. கதைக்கேழு கதைக்கேழு அறிவான கதைக்கேழு, கதைக்கேழு கதைக்கேழு அறிவான கதைக்கேழு. கமலா தன்னுடைய வீட்டில் இருக்கும் காட்ரேஜ் பீரோவின் கதவை, முக்கியமாக லாக்கரை திறந்தாள். என்ன இருந்தது? ஆம், கமலாவும் அவர் கணவர் கோவிந்தனும் 10 வருடங்களுக்கு முன்னால் எழுதியிருந்த உயில் அங்கே பத்திரமாக இருந்தது. 2 பேரும் அதை வெளியே எடுத்தனர். 2 பேருக்கும் தெரியும் உயில் எழுதுவதின் முக்கியத்துவம். காலம் மாறிவிட்டது. அந்த காலத்தில் வேறு விதம். இப்பொழுது உயில் எழுதுவது மிக முக்கியம் என்று அறிந்திருந்தனர். அதை ரிஜிஸ்டர் பண்ண வேண்டுமா பண்ண வேண்டாமா என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவங்களுடைய எண்ணம் தங்களுடைய வாரிசுகள் 2 பேர், யார் யார்? முகுந்தன் மற்றும் மகாலட்சுமி. அவர்கள் மட்டுமில்ல, மாட்டுப்பெண், மாப்பிள்ளை எல்லோரிடமும் கலந்து ஆலோசித்து தாங்கள் வைத்திருக்கும் பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களிடம் அவர்கள் நல்ல முறையில் இருக்கும் போதே
சொல்லிவிட வேண்டும் என்று தீர்மானித்தனர். ஓ, இதோ வந்து விட்டார்களே, வாங்கள் வாங்க வாங்க, எல்லாரும் இங்க அமருங்கள். டீ சாப்பிடலாம், அப்புறம் பிஸ்கட் சாப்பிட்டுடலாம். அப்புறம் முக்கியமானது, நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்ப என்ன செய்ய போறோம்? எங்களிடம் இருக்கின்ற சொத்து, நகை, அசையா சொத்து, அசையும் சொத்து எல்லாவற்றையும் உங்களிடம் விலாவாரியாக நான் மற்றும் உங்கள் அப்பா அழகாக எடுத்து சொல்லிவிடப் போகின்றோம். அதுதான் எங்களுக்கு நல்லது என்று தீர்மானம் செய்துவிட்டோம். இது இன்றைய காலத்தினுடைய முக்கியமான ஒரு விஷயமாக நாங்கள் முடிவெடுத்து விட்டோம். சரிதானே? உங்கள் எல்லோருக்கும் அதில் சம்மதம் தானே? எங்களுக்கு தெரியும், நீங்கள் அழகாக மணியாக வளர்ந்த குழந்தைகள். ஆதலால் தெளிவாக இதை படித்து விடுகின்றோம். எங்களுடைய காலத்திற்கு பிறகு நீங்கள் ஒற்றுமையாக இதை உங்களுக்குள் பிரித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் கமலாவும் கோவிந்தனும். இதோ மகாலட்சுமி, முகுந்தன், அவருடைய கணவன்மார்கள் எல்லோரும் அதற்கு மிக மிக சந்தோஷமாக அதற்கு ஒத்துக்கொண்டனர். இது நல்லது. நமக்கு நம்முடைய காலம் அதன் வரை நம்முடைய சொத்துக்கள் நம்முடனே தான் நிச்சயமாக இருக்கும். ஆனால் வரும் தலைமுறைக்கு அதை எடுத்து சொல்லிவிட்டால் அவர்களும் சந்தோஷமாக இருப்பார்கள், நாமும் சந்தோஷமாக வாழலாம். ஓ, அந்த கிரீச் என்று திறந்த அந்த பீரோக்குள் அவள் வைத்திருந்த அந்த உயில் இதோ இப்போது வெளியே வந்தது. தன் குடும்பத்தாருடன் அழகாக அமர்ந்தாள், விவாதித்தாள். எல்லோரும் அதற்கு சம்மதித்தனர். திரும்ப அதே இடத்திற்கு அது வைக்கப்பட்டது. நல்லதே நடக்கும். கதை கேளு, கதை கேளு, அறிவான கதை கேளு, கதை கேளு, கதை கேளு, அறிவான கதை கேளு. நன்றி. தேங்க்யூ மேம். பத்மநாபன் சார், மியூட்ல இருக்கீங்க சார். நெக்ஸ்ட் பத்மினி மேம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பத்மநாபன். நான் இது வரைக்கும் கதையெல்லாம் சொல்லி பார்த்தது இல்லை, எனக்கு அவ்வளவு தெரியாது. எழுதி வச்சிருக்கேன், படிக்கிறேன். மேடம் படிக்கட்டுமா? கேக்குதா? படிங்க சார். கேக்குது சார். ஸ்டார்ட் பண்ணுங்க சார். இன்று நடந்தது போல் இருக்கிறது அந்த இரவு. பக்கத்து தெரு பாலுவுடன் ஓடி போய் திருமணம் செய்ய முடிவு செய்தாள் அகிலா. அம்மா அப்பாவிடம் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அவர்கள் கேட்கவில்லை. வேறு ஜாதி பையன், அதனால் அவர்கள் விரும்பவில்லை. நான் தான் முடிவு எடுத்தேன். இரவு சாப்பாடு தொண்டையில் இறங்க இல்லை. அம்மா கையில் இதுதான் கடைசி என்று அகிலாவின் மனம் தவித்தது. விடியற்காலை 3 மணி அளவில் தேவையுள்ளதை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் அகிலா. ஹேண்ட்பேக்கின் மேல் சாவி வைத்திருந்ததை பார்த்தாள். அம்மாவின் ஆசையாக அதை எடுத்துக்கொண்டு கிளம்பலாம் என்று நினைத்து கிளம்பிவிட்டாள். பிறகு பார்க்கலாம் என்று அவசரமாக கிளம்பிவிட்டாள். இன்றோடு 10 வருடங்கள் எந்த தொடர்பும் இல்லாமல் ஓடிவிட்டாள். அப்பா இறந்ததற்கு கூட வரவில்லை. அம்மா இறந்தது பக்கத்தினர் அகிலாவின் நம்பர் தெரிந்து போன் செய்தனர். என்ன இருந்தாலும் அம்மாவாச்சே. கண்களில் நீர் பெரியது. இதோ வந்து விட்டாள். காரியம் முடிந்தது. அனைவரும் கிளம்பிவிட்டனர். தகவல் தெரிவித்ததற்கு நன்றி மட்டும் சொன்னாள். வேறு எதுவும் பேசவில்லை. இத்தனை ஆண்டுகளாக கழித்து ஹேண்ட்பேக்கில் பாதுகாப்பாக வைத்திருந்த அம்மா கொடுத்த சாவி ஞாபகம் வந்தது. சமையல் அறை அடுத்து ஒரு அறை பூட்டி இருந்தது. அன்று காலை அவள் இறுதியாக தைரியம் சேர்த்து கொண்டு சாவியை கொண்டு கதவை திறந்தாள். கதவு கீச் கீச் என்று திறந்ததும் அவள் கண்டது சுவற்றில் சிரித்த முகத்துடன் அம்மா அப்பாவின் திருமண புகைப்படம். அவளை அன்புடன் அரவணைப்பது போல் உணர்ந்தாள்.
கண்களில் கண்ணீர் பெரியது. அடுத்து அப்பாவின் படம் பூ வைத்து நெற்றியில் பொட்டு வைத்திருந்தது. அதன் கீழே ஒரு நாள் ட்ரங்கு பெட்டி. அது அறை முழுவதும் பிறந்தது முதல் காலேஜ் வரையிலான புகைப்படங்கள், விளையாடிய பொம்மைகள், வாங்கிய சான்றிதழ்கள், கோப்பைகள் தேதி வாரியாக சுத்தமாக துடைத்து வைக்கப்பட்டிருந்தது. சிரமப்பட்டு பெட்டையை திறந்தாள். முதன்முறையாக வாய்விட்டு அம்மா அம்மா என்று அலறினாள். கதறி அழுதாள். உங்கள் பாசம் தெரியாமல் காதல் முகத்தில் என் வாழ்க்கையை பெரிது என போய்விட்டேனே என புலம்பினாள். அப்படி என்னதான் இருந்தது பெட்டியில்? அதனுள் பொண்ணுக்காக வாங்கிய வெள்ளி சாமான்கள், தங்க நகைகள் மற்றும் அந்த வீட்டின் பத்திரம் இவள் பெயருக்கு மாற்றப்பட்டிருந்தது. படத்தின் முன் விழுந்து அம்மா அப்பா என்னை மன்னித்து விடுங்கள் என்று கதறி அழுதாள். படத்தில் இருந்து காய்ந்த பூ விழுந்தது, ஆசீர்வதிப்பது போல. நன்றி, வணக்கம். ஏதாவது ஃபர்ஸ்ட் டைம் வாசிக்கிறேன். கிளியரா இருக்கா? தேங்க்யூ சார். கிளியரா இருந்துச்சு சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. பத்மினி மேம். நெக்ஸ்ட் பிரேமஜோதி மேம். நெக்ஸ்ட் சொல்லட்டுமா? ஸ்டார்ட் பண்ணுங்க மேம். இது ஒரு மாயாஜால கதை தான். கற்பனையில நான் எழுதினதுதான். பல ஆண்டுகளாக திறக்காத கதவு கிரீச்சின சத்தத்துடன் திறக்கவே தன்னை தைரியப்படுத்தி கொண்டு கதவை திறந்து பார்த்தாள். அங்கு ஒட்டடையும் வௌவாலும் அங்கும் இங்கும் போய்கொண்டிருந்தனர். அதன் நடுவில் ஒரு பெட்டியை பார்த்தாள். அந்த பெட்டியை பார்த்தவுடன் திறப்பதற்கே அவள் கொஞ்சம் பயப்பட்டாள். இருந்தால் கூட ஆவேசமாக நிதானமாக அந்த பெட்டியை திறந்தாள். அதற்குள் இன்னொரு சிறிய பெட்டி ஒன்று இருந்தது. இதை பெரிய பெட்டியை திறந்தவுடன் சிறிய பெட்டி டக்கு 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 ஆட ஆரம்பித்தது. ஆவேசத்தில் அந்த பெட்டியையும் திறந்தாள். பார்த்தால் மரத்தாலான பொம்மை. அது வெளியில் வர சந்தோஷத்தில் கண்ணை சிமிட்டிக்கியது. உருவம் மாறி அது அந்த மரத்தாலான பொம்மை தனக்கு விமோசனம் கிடைத்தது என்று மெதுவாக எழுந்து சந்தோஷத்தில் ஒரு வெள்ளை புடவையுடன் அப்படி வந்து கொண்டிருக்கும் போதே இவள் மனதில் நினைத்து கொண்டாள், ஐயோ பேயா இருக்குமே, நானே வருவேன் இங்கும் அங்கும் என்று தன்னுடைய மனத்துக்குள்ளேயே பயத்தில் சொல்லிக் கொண்டாள். அப்பொழுது நான் நினைப்பது போல இல்லை, நான் இப்படி இருந்த நான் இப்படியா உன்னுடைய எதிரில் தேவதையாக மாறிவிட்டேன். அரக்கனாக இருந்த நான் சாப விமோச்சனம் பெற்று தேவதையாக மாறி உன் அருகில் நிற்கிறேன். அரக்கனா? ஆமாம், நாட்டில் எல்லோரையும் கொடுமைப்படுத்தினேன். ரிஷியின் தவத்தை கெடுத்தேன். அப்பொழுது ரிஷி, நீ மர பொம்மையாக திறக்கப்படாத ஒரு அறையில் புகுந்து சாப்பாடு தண்ணீர் இல்லாமல் ஒரு பெட்டியுடன் வீழ்ந்து கிடவாய் என சாபமிட்டார். அப்பொழுது நான் திருந்தி விட்டேன். இனிமேல் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன். சாப விமோசனம் பெறும்பொழுது நான் தேவதையாக மாற வேண்டும் என்று நினைக்கிறேன் அப்படி என்று கூறினார். உடனே ரிஷி, நீ உன்னுடைய ஆசைப்படி ஒரு பெண் உன்னை தொட்டவுடன் நீ தேவதையாக மாறுவாய். அந்த ஒரு பெண் தான் உன்னுடைய பெட்டியை எப்பொழுது திறக்கிறாளோ அப்பொழுது தேவதையாக மாறுவாய் என்று ரிஷியின் சாப விமோசனத்தால் தான் இப்பொழுது உன் எதிரில் நான் தேவதையாக நிற்கிறேன். அப்படி என்று உனக்கு என்ன வேணுமோ சொல். இந்த பெட்டியில் செல்வம் எல்லாம் இருக்கிறது. உன் விருப்பம் போல இருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றி காட்டுகிறேன். உன்னுடைய எதிர்பாராத திருப்பங்களை கொண்டு நீ சந்தோஷத்தில் மகிழ்வாய் என்று தனக்கு கிடைத்த வாழ்க்கையை எண்ணி எதிர்பாராத திருப்பமாக அமைந்ததை எண்ணி ஆனந்தத்தில் மகிழ்ந்தாள். தேவதையோ மறைந்து விட்டாள். எதிர்பாராத திருப்பம் திருப்புமுனை எடி. சூப்பர் சூப்பர். தேங்க்யூ மேம். எக்ஸ்கியூஸ் மீ, இவங்க பத்மினி தானே? நீங்க பத்மினி? எஸ் மேம், எஸ் மேம். இப்போ பிரேமஜோதின்னு சொன்னீங்க. நெக்ஸ்ட் பிரேமஜோதி மேம் சொன்னேன் மேம். பத்மினி. ஓகே ஓகே, தேங்க் யூ பத்மினி. பிரேமஜோதி மேம். மேம் மியூட்ல இருக்கீங்க. பிரேமஜோதி மேம்க்கு அப்புறமா புனிதா மேம்.
கேக்குதா? இப்ப கேக்குதா? கேக்குது மேம். ஸ்டார்ட் பண்றீங்களா? ஓகேடா. யா யா. நம்ம ஹீரோயின் பேர் வந்து காவேரி. காவேரின்னா சும்மா இருக்குமா? அங்க இங்கேயும் ஓடிட்டு தானே இருக்கும். அது மாதிரி இவ ஒரு துடுக்கான பொண்ணுதான். அந்த பொண்ணுக்கு வந்துட்டு மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆகி அந்த பொண்ணு மாமியார் வீட்டுக்கு போயிட்டா. ஒரு 5 வருஷமா அந்த வீட்டுல ஒரு ரூம் வந்து திறக்காமையே இருக்கு. இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் அப்ப போய் இருக்கு. மாமியார் கிட்ட கேக்குறா, அத்தை ஏன் வந்து இந்த ரூமை மூடி வச்சிருக்கீங்க, இல்ல என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சும்மா பழைய சாமான் ஏதோ போட்டு வச்சிருக்கோம்மா, ஆனா நாங்க 25 வருஷமா அதை யூஸ் பண்றது இல்லம்மா அப்படின்னாங்க. சரி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம இதை திறக்கணும் அப்படின்னு அவ யூஸ் பண்றா. அப்ப என்ன ஆகுதுன்னா, எல்லாரும் கூட்டு குடும்பம் இல்ல, எல்லாரும் யாராவது ஒருத்தர் வீட்டுல இருப்பாங்க, தனியாவே இருக்க முடியாது. ஒரு நாள் வந்து எல்லாரும் கல்யாணத்துக்கு போறாங்க. அந்த டைம்ல நம்ம காவேரி ஒரு ஐடியா பண்றா. ஏதாவது ஒண்ணு சொல்லி வயிறு வலி, தலைவலி, ஜுரம் அப்படின்னு சொல்லி நம்ம மட்டும் இருக்கணும், இந்த ரூமை திறக்கணும். இதான் அவளோட பிளான். அதுக்கப்புறம் அவ என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு, கல்யாணத்துக்கு நான் வரல அத்தை, எனக்கு ஒரே வயிறு வலியா இருக்கு. சரிம்மா நீ வீட்டுல இருந்துக்கோன்ட்டா போயிடுறாங்க. இவளுக்கு ஒரே குஷி, எப்படியாவது இந்த கதவை திறக்கலாம், சாவியும் பக்கத்திலே தானே இருக்கு அப்படின்னு திறந்து பாக்குறா. அவ அதிர்ஷ்டம் திறக்க முடியல. என்னென்னவோ பண்ணி அதை திறக்கிறதுக்கே பாவம் அந்த குழந்தைக்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்பா ஒரு வழியா நம்ம திறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ கதவை திறக்கிறா. அவ்வளவுதான், ஒரு கத்தல், அப்படியே மயக்கம் அடிச்சு கீழே விழுற மாதிரி இருக்கு. அப்ப மனசு சொல்லுது, ஏய் விழாத விழாத, கொஞ்சம் கவனி, அங்க என்ன இருக்குன்னு பாரு அப்படின்னு. இவன் அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு உருவத்தை பாக்குறா. அது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, முட்டை கண்ணு, சுருள் சுருளா முடி, அப்படியே பறக்குது காத்துல, நெத்தியில குங்குமம், அது கரைஞ்சு வேர்வையில கரைஞ்சு அப்படியே முகமெல்லாம் ஊத்துது. இவளுக்கு அந்த முகத்தை பார்த்த உடனே பயம் வந்துருது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா கையில வந்து ஒரு அருவா, போதாதுக்கு ஒரு சுத்தியல், இடுப்புல வந்து ஸ்க்ரூ டிரைவர். இது எல்லாத்தையும் பார்த்த உடனே இவளுக்கு ஒரு பயம் வந்துருது. அப்படியே கீழே விழலாம் அப்படின்னு போகும்போது மனசு சொல்லுது, ஏய் யோசிப்பா, பல நேரங்களில் நீங்க பாருங்க, நம்மளுக்கு ஒரு ஆபத்து வரும்போது, அவசரம் வரும்போது நம்ம மனசுக்கு சொல்லும், ஆனா நம்ம கேட்க மாட்டோம். அதான் நம்மளோட பியூட்டி. ஆனா இந்த பொண்ணு கொஞ்சம் கேட்டுட்டா, பாக்குறா. அங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கண்ணாடி இருக்கு. அதாவது அந்த காலத்து கிளாஸ், பெல்ஜியம் கிளாஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி 6 அடிக்கு ஒரு கண்ணாடி கதவுக்கு நேரா மாட்டி வச்சிருக்காங்க. அப்பதான் தெரியுது அதுல தெரியிற உருவம் நம்மதான். ஏன்னா இவ ரொம்ப ட்ரை பண்ணால, திறக்கணும்னு நினைச்சா, அவளால திறக்க முடியல. அதுக்கப்புறம் சுத்தியில எடுத்துன்னு வந்து அடிச்சு பார்த்தா, அருவா எடுத்துட்டு வந்து பண்ணி பார்த்தா, ஸ்க்ரூ டிரைவர் போட்டு முடுக்கி ஒரு வழியா கதவை திறந்தது. இந்த சாமான்கள் எல்லாம் கையில வச்சுட்டு தானே இவ கதவை திறந்தா. அப்படியே பாக்குறதுக்கு காளி மாதிரி இருந்தா. முதல்ல பயந்த பொண்ணு, அப்புறம் அவளையே பார்த்து அவ சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. சிரிச்சுக்கிட்டே இப்படி அப்படியே பாக்குறா. அந்த ரூம்ல பெருசா ஒண்ணும் இல்ல, பழைய சாமான்கள் தான் இருக்கு. அப்படியே திரும்புறா. கல்யாணத்துக்கு போன குடும்பம் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. வந்தவங்களுக்கும் இவளுடைய கோலத்தை பார்த்த உடனே சிரிப்பு. அப்புறம் சொன்னாங்க, அம்மா இது வாஸ்துப்படி இது நல்லா இல்லைன்னு சொன்னாங்கம்மா, ஒரு கண்ணாடி ஒண்ணு மாட்டுங்க, அந்த இடத்துல மாட்டிட்டு கதவை பூட்டிடுங்கன்னாங்கம்மா, அதனாலதான்மா அப்படின்னு அவங்க உண்மையை சொன்ன உடனே எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிச்சாங்க. அப்ப ஜாலியா போயிருச்சு. அந்த அவளுடைய பயம் வந்து அங்க போயிருச்சு. ஜாலியா இருந்தது அந்த மொமெண்ட். இதுதான் என்னுடைய கதை. சூப்பர் சூப்பர். தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூடா. புனிதா மேம். புனிதா மேம்க்கு அப்புறமா ராதா மேம். மேம் நீங்க மியூட்ல இருக்கீங்க மேம். புனிதா மேம் அன்மியூட் பண்ணிக்கோங்க. இப்ப கேக்குதா? கேக்குது மேம். ஸ்டார்ட் பண்றீங்களா? முதல்ல கொடுத்து இந்த சென்டென்ஸ் படிச்சுட்டு ஆரம்பிக்கிறேன். அவள் இறுதியாக தைரியம் ஏற்றுக்கொண்டு கதவை திறந்தாளா? கதவை கிரீச்சிட்டு திறந்தது.
அது ஒரு ஜன்னல்கள் இல்லாத சிறிய அறை. போதிய வெளிச்சமும் இல்லை. பூட்டியே இருந்த நெடி ஒரு பக்கம், முன்வாசல் கதவை சரியாக பூட்டினோமா என்ற சந்தேகம் மறுபக்கம். அவளை தவிர மற்ற யாவரும் வீட்டின் அருகில் உள்ள போர்ட் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை இண்டிபெண்டன்ஸ் டே பிளாக் ஹாய்ஸ்டிங் பார்க்க சென்றிருந்தார்கள். வர நேரமாகும் என்ற தைரியத்தில் தான் அந்த பூட்டிய கதவை திறந்திருந்தாள். நுழைய தயங்கினாள். திரும்பி வேகமாக சென்று முன்வாசல் கதவை சரி பார்த்துவிட்டு மீண்டும் சிறு அறைக்கு திரும்பினாள். பூட்டியே கிடந்ததால் பாம்பு ஏதாவது இருக்குமோ என்ற பயம் தோன்றியது. நம்ம கிராமத்துல பார்க்காத பாம்பா என்று தனக்குத்தானே தைரியப்படுத்தி கொண்டு மொபைல் டார்ச் அடித்து தரை முழுவதும் நிதானமாக நோட்டம் விட்டாள். தூசி அடைந்திருந்ததை தவிர வேறு ஒன்றும் இல்லை. சுவரிலும் சீலிங்கிலும் தேளோ பல்லியோ ஏதும் காணோம். ஆனால் அந்த காலத்து வயரிங் 2 சுவிட்ச்கள் உள்ள ஒரு சுவிட்ச் போர்டு இருந்தது. கையால் தொடாமல் லெதர் கவர் போட்ட தன் மொபைலால் சுவிட்சை ஆன் செய்தாள். தூசி படிந்த உருண்டை பல்பில் இருந்து மங்கிய வெளிச்சம் பரவிற்று. அவளுக்கு எதிரில் மற்றொரு கதவு இருந்தது. கவனமாக அடிமேல் அடி வைத்து அதன் அருகே சென்றாள். அந்த கதவில் தாழ்பாளோ கீஹோலோ இல்லை. கதவை தள்ளினாள். நகரவில்லை. மரம் கொண்ட மட்டும் தட்டி தள்ளி பார்த்தாள். ஒருவேளை ஸ்லைடிங் டோராக இருக்குமோ என்று பக்கவாட்டில் நகர்த்தினாள். லேசாக திறந்தது. மேலும் திறந்தாள். அது ஒரு அலமாரி. நிறைய லெதர் பவுண்ட் லெட்ஜர்கள் இருந்தன. எதிரில் இருந்த 1935-36 என்ற லெட்ஜரை திறந்தாள். ஃபர்ஸ்ட் பேஜ் பாதி ஒட்டி கொண்டு திறந்தது. அழகான ஆங்கில கையெழுத்து. பிளாக் இங்க், வயலட் இங்க் பயன்படுத்தி இருந்தது. பொருள்களின் எண்ணிக்கை, அவற்றின் மதிப்பு ரூபாய் பையில் கொடுக்கப்பட்டிருந்தது. இதுக்கு எதற்கு காரை பூட்டி வைக்க வேண்டும் என்று புத்தகத்தை மூடிவிட்டு சைடு சுவரில் இருந்த பெரிய படத்தை நோக்கி சென்றாள். படத்தை பார்த்த உடனே அவருடைய கொள்ளு தாத்தா இந்த வீட்டை ஒரு ஆங்கிலேய அதிகாரியிடமிருந்து கூறியது நினைவுக்கு வந்தது. அவள் ஓல்ட் காயின்ஸ் கலெக்ஷனில் பார்த்திருந்த 5ஆம் ஜார்ஜ் மன்னர் படம் அது. படத்தின் அருகே சென்றாள். தரையில் ஒரு மரப்பலகை தட்டியது. ராணி எலிசபெத் படமாக இருக்கலாம் என்று நினைத்து அதை திருப்ப முயன்றாள். முடியவில்லை. கனமாக இருந்தது. தன் பலமெல்லாம் சேர்த்து இரு கைகளாலும் தூக்கும் பொழுது என்ன ஆச்சரியம், கீழே இருந்து வெளிச்சம் வந்தது. சுரங்கப்பாதை. அவசரமாக பலகையை சுவரில் சாத்தினாள். மற்றொரு சுவிட்சை போட பல்பின் வெளிச்சத்தில் அந்த சுவிட்சை போட்ட பல்பின் வெளிச்சத்தில் மரப்படிகள் தெரிந்தன. அந்த மங்கிய வெளிச்சத்தில் படிகளின் முடிவும் தெரியவில்லை. இதையும் பார்த்து விடு. இன்னும் 1 மினிட் இருக்கு. அவ்வளவுதான், முடியாச்சு. இதையும் பார்த்து விடலாம் என்று படியில் இறங்கினாள். தடால், அம்மா! அவ்வளவுதான் ஸ்டோரி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். ராதா மேம். ராதா மேம்க்கு அப்புறமா ராஜேஸ்வரி வெங்கட்ராமன் மேம். மேம் ராதா மேம் நீங்க மியூட்ல இருக்கீங்க, அன்மியூட் பண்ணிக்கோங்க. மேம் மியூட்ல இருக்கீங்க மேம். அந்த மைக் சிம்பல் கிளிக் பண்ணிக்கோங்க மேம். லெஃப்ட் சைடுல. கேக்குதா? கேக்குது மேம். ஸ்டார்ட் பண்றீங்களா? குட் ஈவினிங். என் கதை பேரு கமலா.
பிரிட்டிஷ் ஏர்வேஸ் ஃபிளைட் சென்னை ஏர்போர்ட்டை விட்ட பொழுது கமலா ஒரு முறை கீழே நிலத்தை பார்த்தாள். கண் கலங்கினாள். தாயே கமலாம்பிகை, இனி இந்த பெண்ணை எப்பொழுது பார்ப்பேன், நீயே துணை என்று சொல்லிக் கொண்டாள். அப்பொழுது தன் பக்கத்தில் இருக்கும் மகன் அருணை தொட்டு கொண்டாள். அவன்தான் இனி எனக்கு யானை பலம். அமெரிக்காவில் அவனுடைய இருப்பதற்காக செல்கிறேன். கமலா கண்ணை மூடிக்கொண்டாள். தன் வாழ்க்கையை நினைத்து பார்க்க தொடங்கினாள். சின்ன வயதில் கும்பகோணத்தில் வளர்ந்தாள். பெற்றோருக்கு ஒரே குழந்தை. அப்பா பள்ளிக்கூட வாத்தியார், பாட்டு வாத்தியாரும் கூட. சதா சர்வ காலமும் கர்நாடக சங்கீத உலகில் இருப்பார். தினமும் காலை கமலாவை நினைவு தெரிந்த நாளிலிருந்து பாட்டு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். அப்பாவுடைய முன்னோர்கள் தீட்சிதர் சிஷ்யர்கள். அதனால் அப்பாவிற்கு பல வெளிவராத கீர்த்தனைகள் தெரியும். அதை உலகத்திற்கு பலருக்கு கொண்டு போக வேண்டும் என்றுதான் அவருக்கு ஒரே ஆசை. ஆனால் அதற்கு வழி தெரியவில்லை. அதனால் தன் பெண்ணிற்கு அவற்றை சொல்லிக் கொடுத்தார். அதுவும் மட்டுமல்ல, 1 அல்ல 2 அல்ல, 50க்கு மேல் கீர்த்தனைகள். கமலாவும் ரொம்ப ஆர்வத்துடன் ரசித்தாள். ஆனாலும் அம்மாவிற்கு ரொம்ப இஷ்டமில்லை. ஆனாலும் ஒரே குழந்தை என்பதால் ரொம்ப பிரியம். அவள் SLC வரை கமலா படித்துக் கொண்டிருக்கும் போது வாழ்வில் அழகான காவேரி போல் ஓடியது திடீரென்று ஒரு நாள் தலை கீழாக மாறியது. அப்பா மாரடைப்பால் இறந்தார். விசாகப்பட்டினத்திலிருந்து மாமா வந்தார். அம்மாவிடம், காமு, இனி உன்னால் தனியாக இங்கு இருக்க முடியாது, என்னுடன் வந்துவிடு, நான் பார்த்து கொள்கிறேன் என்றார். வெளி உலகமே தெரியாத அம்மாவும் அங்கே ஒட்டி கொண்டார். இப்படித்தானே என்னோட விசாகப்பட்டின வாழ்க்கை ஆரம்பமானது. கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் இருந்தது. அப்பாவை நினைத்து கொண்டு தினமும் அழுதார். ஒரு நாள் அப்பா கனவில் வந்து, கமலு, ஏன் அழகிறே, பாடு பாடு, நான் தான் உனக்கு பல பாட்டு சொல்லி கொடுத்திருக்கிறேனே, தினமும் சுவாமி முன்னாடி இருந்து பாடு என்றார். நான் உன்னை பார்த்து கொள்வேன் என்றார். அன்றிலிருந்து கமலா பாட ஆரம்பித்தாள். யாருக்காகவும் இல்லை, அம்பிகைக்காக, அப்பாவிற்காக. தினமும் 1 மணி நேரம் வாயை விட்டு பாட்டு பாட ஆரம்பித்தாள். அவள் அந்த ஊரில் எல்லாம் தெலுங்கு மீடியமாக இருந்ததால் அவளுக்கு மேலே படிக்க ஆசை இருந்தும் அம்மா அனுப்பவில்லை. மாமா வீட்டில் மாமா பையன் ராகவன் இவளை விட 10 வயது பெரியவன். அவன் விசாகப்பட்டினத்தில் மெரின் இன்ஜினியராக படித்துக் கொண்டிருந்தான். பாதி பொழுது கப்பலிலே வேலை, வீட்டில் பார்க்க முடியாது. மாமா பெண்களுக்கும் கல்யாணம் ஆகிவிட்டது. ராகவன் கப்பலில் வேலை சேர்ந்தான். மாமா ஒரு முறை வீடு வந்த அவனிடம் என்னை கல்யாணம் பண்ணிக்கொள்ள சொன்னார். கட்டாயம் அவன் மாட்டேன் என்று சொல்லுவான் என்று நான் நினைத்தேன். ஆனால் அவன் சம்மதித்தான். என் சம்மதத்தை யாரும் கேட்கவில்லை. எனக்கு கல்யாணம் ஆகியது அதே இடத்தில், அதே மாதிரி விசாகப்பட்டினத்திலே இருந்தேன். அதே வீடு, அதே விசாகப்பட்டினம். வாழ்க்கை ஓடியது. 6 மாதத்துக்கு ஒரு முறைதான் கணவர் வீட்டுக்கு வந்து குடித்தன். 10 வருடங்கள் ஆயும் எனக்கு குழந்தை, கமலாக்கு குழந்தை இல்லை. அப்புறம் திடீரென்று அம்பிகை கண் திறந்தாள். அருண் பிறந்தார். அவளுக்கு வாழ்க்கையே பொலிவுடன் தொடங்கியது போல் இருந்தது. அருண் நல்ல குழந்தை, நன்றாக படித்து பட்டம் பெற்றான். ராகவனும் பிள்ளை பாசத்தால் கப்பல் வாழ்க்கையில் ரிட்டையர் ஆகி வீட்டிலேயே இருந்தான். அருண் இன்ஜினியரிங் முடித்து அமெரிக்கா போக நினைத்த பொழுது அவனை தடுக்க எவ்வளவோ ராகவன் முயற்சித்தான். இல்லை, அருண் என்னதான் தந்தையிடம் மரியாதை இருந்தாலும் பாசம் இருந்தாலும் மேல் படிப்பிற்கு யுஎஸ்க்கு போனான். படிப்பை முடித்தனும் தானே பார்த்து ஒரு ஆங்கிலேய பெண்ணை மணந்தார். அது ராகவனுக்கு பெரிய அதிர்ச்சி. பையனுடன் பேசாமல் கூட இருந்தார். ஓகே, 1 வருடத்தில் பேரன் பிறந்து இருந்தார். இதற்கு நடுவில் ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் இருந்ததால் ராகவனும் இருந்தார். அப்பொழுது அருண் வந்தான். அருண் வந்து இவளிடம், அம்மா, இனி இங்கே நீ தனியாக இருக்க முடியாது, என்னுடன் வர வேண்டும் என்று பாஸ்டனுக்கு அழைத்து சொன்னான். முதலில் பாஸ்டன் ரொம்ப மலைப்பாக இருந்தது, பயமாக இருந்தது கமலாக்கு. ஜூலி ஒரு ஆங்கிலேய பெண்.
அவளுடன். ஆனால் அவள் ரொம்ப நல்ல குழந்தை, மரியாதையாக இருந்தாள். பேரன் ராம் 4 வயது ஆயிருந்தது. எப்பொழுதும் மடியில் வந்து உட்கார்ந்து கொள்வான். இவள் பாட ஆரம்பித்தாள். அவள் எப்போ முழு கவனத்துடன் கேட்பாள். அப்பொழுது அவளுக்கு தோணியது, ஓ, இது என் அப்பாவே வந்து திருப்பி பிறந்திருக்கிறாரோ என்று. ஆனால் எல்லாம் அம்பிகை என்று நினைத்துக் கொண்டிருந்த போது ஒரு நாள் பெரிய அதிசயம் நடந்தது. அவள் ஜூலி ஏன்ஷியன் கிளாசிக்கல் மியூசிக் பத்தி ரிசர்ச் செய்பவள். அவள் என்ன சொன்னாள், அம்மா, நீங்கள் பழைய பாடல்கள்லாம் தெரியுமே, தீட்சிதர் பாடலை எங்கள் லேபுக்கு வந்து டிஜிட்டலைஸ் பண்ணலாம், அதற்கு வந்து பாடுவீர்களா என்றார். கமலாக்கு ஒரே ஆச்சரியம். அவள் அறிய மறந்த தீட்சிதர் பாடல்களை பாட சொன்னாள். இனிய அவள் அப்பா கனவு நிறைவேறும், இப்பாடல்கள் என்றுமே மறையாது. எல்லாம் அம்பிகை, கமலாம்பிகையோட ஆசீர்வாதங்கள். Sorry, I took more time. Thank you, ma'am. It's okay. Rajeshwari Venkatraman, ma'am. Rajeshwari Venkatraman, ma'am. அப்புறமா Shobha, ma'am. Okay. ஜட்ஜ் ராஜேஸ்வரி மோகன் அவர்களுக்கும் டிக்னிட்டி ஃபவுண்டேஷனுக்கும் மற்றும் எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கம். நான் இப்பொழுது கதையை ஆரம்பிக்கிறேன். என்னுடைய கதையின் தலைப்பு மலரும் நினைவுகள். ரஞ்சனி அந்த சாவியை மிகவும் பத்திரமாக வைத்திருந்தாள். ஆனால் பல ஆண்டுகளாக அதை பயன்படுத்தவில்லை. அது என்னவற்றை திருக்கும் என்று வேறு யாருக்கும் தெரியாது. அன்று காலை அவள் இறுதியாக தைரியப்படுத்திக் கொண்டு அந்த சாவியை போட்டு கதவை திறந்தாள். கதவு வீச்சிட்டு திறந்தது. உள்ளே நுழைந்து அவள் முதலில் விளக்கை போட்டாள். விளக்கு வெளிச்சத்தில் விளக்கு பளிச்சென்று விளக்கு வெளிச்சத்தில் எல்லாம் பளிச்சென்று தெரிந்தது. ஆஹா, அது ஒரு இன்பமான அனுபவம். மலரும் நினைவுகள் அனைத்தையும் அவள் ஒவ்வொன்றாக அழகாக பத்திரப்படுத்தி வைத்திருந்தாள். சிலவற்றை சுவற்றில் அழகாக மாட்டியிருந்தாள். முதலில் அங்கிருந்த பட்டுப்பாயை விரித்து உட்கார்ந்து கொண்டாள். சுற்றி எல்லாவற்றையும் பார்த்து சந்தோஷப்பட்டாள். ஒரு புறம் மகிழ்ச்சி, ஒரு புறம் வருத்தம். இவ்வளவு அழகாக மலரும் நினைவுகளால் அலங்கரித்த அறையை இத்தனை ஆண்டுகளாக திறக்காமல் போனோமே என்று. சரி, இன்று நிறைய நேரம் இருக்கிறது. கணவர் தூக்க போய்விட்டார். இவளுக்கு தூக்கம் வராததால் நிறைய நேரம் இருக்கிறது. அவர் காபி குடிக்கத்தான் வருவார். அதற்குள் நாம் எல்லாவற்றையும் அவளாக பார்க்கலாம் என்று ஒவ்வொன்றாக பார்க்க ஆரம்பித்தார். முதலில் உள்ள அம்மா அப்பா சதாபிஷேக போட்டோ, இவள் பாவடை தாவணி அணிந்த போட்டோ, பிறகு இவர்கள் கல்யாண போட்டோ, குழந்தைகள் போட்டோ என்று பார்த்தாள். பிறகு அம்மா பட்டுப்புடவை, சின்னாளம் பட்டுப்புடவை, பிறகு இவள் அணிந்த ஃபேஷன் புடவைகள், வளையல்கள், குழந்தைகள் ஞாபகமாக அவர்கள் அணிந்த ஃபேஷன் சேலைகள், பிறகு பேர குழந்தைகள் எல்லோரும் விளையாடிய பொருட்கள் என்று. அப்பப்பா, இவை எல்லாவற்றையும் பார்த்து அவள் அடைந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. அவள் முன்பெல்லாம் புத்தகம் படிப்பாள். அதில் மங்கையர் மலர் அவளுக்கு மிகவும் பிடித்தது. அது ஒரு பொக்கிஷம் என்றே சொல்லலாம். புத்தகம் பழையதாக இருந்தாலும் அதில் உள்ள விஷயங்கள் எல்லாம் அருமை. எப்போது வேண்டுமானாலும் அதை படிக்கலாம். அந்த அருமையான மங்கையர் மலர் புத்தகங்களை பத்திரப்படுத்தி வைத்திருந்தார். நானும் வைத்திருக்கிறேன். மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக பார்த்து அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது அவருடைய கணவர், ரஞ்சனி, எங்கிருக்கிறாய்? நீ எப்போதும் நான் தூக்கம் வைத்தவுடன் உடனே காபி கொண்டு வருவாயே என சொல்லி அவளை தேடிக்கொண்டு கொண்டிருந்தார். உடனே அவள் அந்த மலரும் நினைவுகளிலிருந்து விடுபட்டாள். மிகவும் விரைவாக கதவை பூட்டிவிட்டு சாவியை பத்திரப்படுத்தி கொண்டாள். இதோ வந்துட்டேன்னா என்று சொல்லிக்கொண்டே வந்து கணவருக்கும் காபி கொடுத்து தானும் குடித்தாள்.
அவள் மனது முழுவதும் மகிழ்ச்சி நிறைந்திருந்தது. வணக்கம். வணக்கம். Thank you, ma'am. Thank you. Shobha, ma'am. Thank you, ma'am. Parma Sugata, ma'am. Hi, everyone. So the starting of that story is she had kept the key safely for years without using it. No one else knew what it opened. That morning, she finally gathered courage. As the door creaked open, she saw. What did she see? She saw a chair. That room had only one chair, nothing else. And the chair her husband had used. The chair was his entire life. As soon as he returned from the office, he freshened up and sat on the chair. The chair had a platform for a phone also. Those days, there was a landline phone which sat on it. And a chair reminded her of her beautiful moments of her life. They had shared their lives around that chair. He used to talk about whatever happened in the office and all the events he shared with her. And he also commented on how her lunch was. She spoke of all events at home, including little gossips, which included how her sister-in-law behaved. That was the topic of the day. And sometimes they had little fights too. And they made up after the fight, and the chair was the witness for all this. Her entire life was, around the chair. And after their interlude, he used to use the chair to make phone calls to his friends, to his to office job matters, and he always sat there talking to everyone on the chair only. Then one day they had gone to the hospital because he was feeling very exhausted and it wasn't, he was not able to be his own self. So after returning from the hospital, he sat on the chair, very exhausted and very tired. And he called her beside her and said, "I'll take care of you till my last breath." She said, "Don't say like that. I need to go before you as a Sumangali, and I will see that you are well till my last moment." But what happened was what he said. He passed away after the heart operation and he did not survive it. So she had kept this chair locked up and away from everything so that she does not feel, emotionally disturbed and it will make her weak when she saw the chair. Because she had to be courageous and take care of the rest of the duties he had left behind. So today she opened the door to the chair, and she recounted all that she did, how she had managed her children's education, their finances, their marriages, and their childbirth, etc. Having recounted her entire life, she sat down next to the chair and put her head down on the chair, only to unite with her husband forever. Thank you, ma'am. Sugata, ma'am. Sugata, ma'am, ka aparma Suresh, sir. Ma'am, நீங்க உங்க மைக் ஆன் பண்ணிக்கிறீங்களா? மியூட்ல இருக்கீங்க மேம். ஸ்டார்ட் பண்றீங்களா? Good evening, everyone. This story is dedicated to the girl's mother. The turning point. She had kept the keys safely for years without using it. No one knew what was inside it. It was inherited from her grandfather, who took a promise from her to open it only after she turns 21. That morning, after years of seeing the locked room, she finally gathered courage to open it. As the door creaked open, she gazed at the huge photo frame with children, adults, and elders posing with smiling faces. She approached more closely and read the name Dignity Foundation in bold letters. Thousands of her own reflections stared back at her as she looked at the photos. As she was navigating, she recognized the face of her mom holding her hands. Photos of her younger self playing with toys, another one accepting an award from the stage.
Lots of memories of a happy childhood and unanswered questions haunted her mind. While she was walking through the room in a dusty shelf, she came across a letter addressed to her by her mom, revealing the details of her adoption. With great emotion, she thought of the parents with a mixed feeling of curiosity. When she turned to leave the room, she stepped back to reality, now curious about which path she should choose next. An MA in social science opened the door for her to join an NGO to provide counseling for senior citizens relating to mental health issues. She got immense satisfaction as a mentor in the daycare activities of various NGOs, and she kept the 3 C's in mind: care, compassion, and commitment. No words can express her gratitude to her parents for molding her into a good human. The innate compassion granted her the opportunity to serve as a social worker at Dignity Foundation. Through her work, she wanted to make her late mom proud by celebrating life every day. The pleasant outcome was the recognition awarded to her by the Foundation for Social Service. On the eventful and memorable evening of the award function, she thanked her mentors, the DF family, and the audience for their applause when she got the award. A beautiful message was shared by her with the audience using the alphabet C. The first C, according to her, is care for the underprivileged senior citizens for a secure environment with food, shelter, and medical care. The second is compassion by ensuring that they live with dignity. The third C she conveyed is commitment by providing financial and assisted living devices for the elderly. She thanked one and all once again. With a joyful heart, she reached home. Her grandfather and neighbors cheered her. A small celebration unfolded with people dancing, singing, and laughing all night. The air was filled with happiness. Gratitude filled her as she went to sleep. Next day, she woke up again with a positive thought and feeling blessed. Thank you. Thank you, ma'am. Thank you. Suresh sir. Suresh Okay. sir அப்புறமா வெங்கட்ராமன் sir. எனது கதையின் நாயகியின் பெயர் ஸ்வேதா. வயதாகி முதிய நிலையில் இருப்பவள், பணக்கார வீடு. அப்படியே அவள் அங்கே ஹாலின் மத்திய பகுதியில் நியான் வெளிச்சத்தில் படுத்துக் கொண்டிருந்து யோசித்துக் கொண்டே இருக்கிறாள். அப்பொழுதுதான் அவளது நினைவுகள் கலந்தோடுகின்றன. அவளுக்கு ஒரே ஒரு பெண். அந்த பெண்ணுக்கு எனது நாயகிக்கும் கணவர் இல்லை, இப்பொழுது தனிமையில் தான் வீட்டில் இருக்கிறாள். ஒரே பெண். அந்த பெண்ணிற்கு திருமணமான பிறகு சிறிது நாட்களிலேயே இவளை கண்டுகொள்ளாமல் இவளை வீட்டிலே தனியா விட்டு அவதிக்கப்பட்டு விட்டு அவள் தனிமையிலே வாடிக்கொண்டிருக்கிறாள். பணத்திற்கு பஞ்சம் இல்லை, ஆனா உறவு என்று சொல்லிக்கொள்ள யாருமே இல்லை. அவள் படுத்து படுத்து அவளுக்கு அழுதழுது கண்கள் வீங்கிய பொழுது நினைவு வந்தது. அவளது தந்தை இறக்கும் தருவாயில் அவளிடத்தில் ஒரு கவரை கொடுத்து, நீ எப்பொழுது நொடித்து போயிருக்கிறாயோ அப்பொழுது இந்த கவரை பிரித்து பார் அப்படின்னு சொல்லியிருக்க. அந்த கவரை பிரிச்சு பார்க்கறா. இப்ப போய் பார்த்த உடனே அது உள்ள ஒரு சாவி இருக்கு. அந்த சாவியிலே அவர் எழுதியிருக்காரு, நான் தனிமையில இருக்கச்சே ஒரு ரூம்ல என்ன வச்சிருந்த, நீ அந்த இடத்துக்கு போய் பாரு அப்படின்னு. அந்த கதவு திறந்து அவ இது வரைக்கும் அதை பத்தி கவலையே படலை. கிடுகிடுன்னு போய் அந்த சாவி, இப்ப மனது கஷ்டப்பட்ட நிலையில தான் அதெல்லாம் ஞாபகம் வருது. உடனே போய் அந்த கதவு திறந்து உள்ள போறா. உள்ள போனா அது ஒரு சாவியை போட்டு திறக்கிறாங்க. அது ஒரு டாக்குமெண்டேஷன் செல்ஃப் மாதிரி இருக்கு. அந்த சாவி உள்ள போட்டு திறந்த உடனே பார்த்தா அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சயின்டிஸ்ட். அவரை எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க, இவர் என்ன பைத்தியக்கார மனுஷன், எப்பப்பா ரூம்லயே உட்காந்துருக்காரு, வெளியே வரலன்னு. அப்போ இவளும் அவ அப்பாவை மற்றவங்களோட சேர்ந்து கிண்டல் பண்ணியிருக்கா. அந்த கதவு திறந்து உள்ள பார்த்தா உள்ள ஒரு பளிர்னு ஒரு வெளிச்சத்தோட ஒரு சர்க்குலரா ஒரு பொருள் இருக்கு.
அதுல வந்து ஒளி வெள்ளம் பாஞ்சுட்டே இருக்கு அந்த இதுல. அந்த பொருளை பார்த்தவங்க புரியல, என்னடா இது நம்ம அப்பா என்ன நமக்கு ஏதாவது வைடூரியம் வச்சுட்டு போயிருக்காருன்ட்டு அது எடுக்கிறா. அது எடுத்து பார்த்தா, அது எடுத்து ஹாலுக்கு எடுத்துட்டு வரா. எடுத்துட்டு வந்து பார்த்தா அந்த ஒளி வெள்ளம் இன்னும் பன்மடங்கு பிரகாசமாகுது. அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு 3 மார்க் கொடுத்திருக்காரு அவங்க அப்பா. 5, 10, 20, 40. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது இந்த மாதிரி மார்க் இருக்க. அப்பா ஒரு சயின்டிஸ்ட் தெரியும், இந்த மாதிரி மார்க் இருக்குன்ட்டு என்ன பண்றா, அந்த 5 வந்து பிரஸ் பண்றா. பிரஸ் பண்ண உடனே அது ஒரு பளிர்னு ஒரு ஒளிக்கற்றைகள்லாம் வந்து இவ வந்து 5 வயசுல இவ எப்படி இருந்தாலும் அந்த இடத்துக்கு போயிடுறா. 5 வயசுக்கு அது அப்படியே அவளுக்கு புரியல, நிஜமா இல்ல கனவான்னு தெரியல. 5 வயசுல அவ அப்பாவும் அம்மாவோட சீராட்டி பாராட்டி வளர்த்தது எல்லாமே அவ கண்ணு முன்னாடி அந்த 5 வயசுல அவ பண்ணது எல்லாமே நினைவுக்கு வருது. அதை பத்தி நினைச்சு அவ மகிழ்ச்சியில இருக்கச்சே எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 15 நிமிடம் தான். அந்த 15 நிமிடம் கழிச்சு பார்த்தா 5 வந்து 10 வயசுக்கு போறது. 10 வயசுல அவளோட ஸ்கூலுக்கு சேர்த்தது அப்பா அம்மா, அவளோட அம்மா இறந்து போனது, அந்த நினைவுகள்லாம் அந்த 10ல வருது. அந்த 10ல இருந்து அடுத்த 15 நிமிஷத்துல பார்த்தா 20க்கு போயிடுறது. அவ அப்பா வந்து இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது, கல்யாணம் பண்ணி வச்சு இவளை நல்லா பார்த்துன்றது எல்லாமே வருது. அடுத்த 15 நிமிஷத்துல பார்த்தா 40க்கு வருது. அப்பதான் வந்து அந்த காலத்துலதான் இவ அப்பாவை கொடுமைப்படுத்தி எல்லோரோடையும் சேர்ந்து அவ அப்பாவையும் அவ வந்து ஒரு ரூம்ல அவர் இருக்கிறத வந்து மத்தவங்களோட சேர்ந்து இவளும் ஏளனப்படுத்தியிருக்கா. இவ வந்து அவ அப்பாவை கண்டுக்கல, இவ கணவரோட சேர்ந்து இவள் அப்பாவை தொந்தரவுப்படுத்தியிருக்கா. அதெல்லாம் நினைச்சு அவ வந்து அப்படியே வருத்தப்படுற. 40 வயசுல வந்து நம்ம இதெல்லாம் பண்ணுமே, அந்த நினைவுகள் அவளுக்கு ஓடோடி வருது. அவ அப்பா வந்து சயின்டிஸ்டா இருந்தாலும் அவரை வந்து மதிக்காம அந்த ரூம்ல அவரை வச்சு பூட்டி அவர் மாட்டுக்கு என்ன பண்றாங்கன்னு கண்டுக்காத, அவரை வந்து ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்தர் அவர் தான் பார்த்துட்டு இருக்க, இவ வந்து கண்டுக்கவே இல்லை அவங்க அப்பாவை. இந்த அப்பாவை கண்டுக்காத அவங்க அப்பா உள்ளே இருந்து அவ அப்பா அப்படியே இதுல இருந்தப்ப கூட அவ அப்பாவை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படலை. அந்த சமயத்துலதான் அந்த 40 வருது. அந்த 40 முடிஞ்ச உடனே பார்த்தா அந்த மிஷின் அப்படியே வெடிச்சு செதறிடுது. அவளே எதிர்பார்க்கல, என்னடா அது sir. 1 more minute, sir. என்னடா அது 40க்கு அப்புறம் செதறிடுது அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறா. அப்பதான் புரிஞ்சுக்கிறா, அவரோட அப்பா வந்து சயின்டிஸ்டா இருந்தாலுமே உன்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்துல நான் எந்த அளவுலாம் உன்னை பார்த்து பார்த்து பண்ணேன். ஆனா நீ வந்து நான் வயசாகி நான் இருக்கச்ச என்னை கண்டுக்கவே இல்லை. இப்போ நீ வந்து உனக்கு வருத்தப்பட்டு நீ தனிமையில அனுபவிக்கச்சுதான் உனக்கு இதை எடுக்கணும்னு தோணிருக்கு பத்தியா. இதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில வந்து நம்ம வந்து யாருக்கு என்ன பண்றோமோ அதுவே திருப்பி நமக்கு வரும் அப்படின்றத சொல்லி இந்த கதையை நான் முடிச்சிடறேன். தேங்க்யூ. Thank you, sir. Venkatraman, sir. Venkatraman, sir. Parma Raman, sir. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய கதையினுடைய தலைப்பு வந்து குணம்னு வச்சிருக்கேன். செவ்வந்தி குடிசைக்குள்ளே பாயில் படுத்திருந்தாள். 2 நாளா லேசான தலைவலியா இருந்தது. இன்று ஜுரமும் சேர்த்து கொண்டது. சின்னசாமி குடிசை வாசல் உள்ள மண் அடுப்பில் உட்கார்ந்து அவளுக்கு வெந்நீர் போட்டு கொண்டிருந்தான். உள்ள குடிசையிலிருந்து தண்ணி தண்ணி அப்படின்னு கேட்டா செவ்வந்தி. தண்ணியை மீண்டும் கொண்டு வெந்நீரை கொண்டு அவள்கிட்ட குடிக்கிறதுக்கு கொடுத்தான். ஏங்க நாளைக்காவது உடம்பு சரியாகுமா கவலையோடுன்னு கேட்டாள் செவ்வந்தி. சரியாயிடும் பிள்ளை, இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு போவோமா? போலாம். சரி, நான் ஆஸ்பத்திரிக்கு போய் சீட்டு வாங்கி வரேன் என்று தனது பழைய சைக்கிளை எடுத்துக்கொண்டு பொது ஆஸ்பத்திரிக்கு சென்றார் சின்னசாமி. ஐயா, செவ்வந்தி பேருக்கு ஒரு சீட்டு கொடுங்க. டாக்டர் எப்போ வருவாரு? டாக்டர் 3 நாள் லீவு, வரமாட்டாரு. நீ வேணா நம்ம ராஜா கடை கிட்ட இருக்கிற மனோகர் டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போய் காட்டுப்பா. சரி வரேனுங்க. பொது ஆஸ்பத்திரியிலே டாக்டர் லீவா, அதனால ராஜா கடை கிட்ட இருக்கிற டாக்டர் மனோகர் காட்ட சொன்னாங்க என்று செவ்வந்தி அழைத்து கொண்டு சைக்கிளில் உட்கார வைத்து டாக்டர் மனோகர் ஆஸ்பத்திரி கிளினிக்கு சென்றார். அங்க ஒரு 4-5 பேர் உட்கார்ந்துருந்தாங்க. 6வது ஆள் செவ்வந்தி ஒரு போரையை போத்திட்டு உட்கார்ந்துருந்தார். டாக்டர் மனோகர் 10 மணிக்கு வந்தார். என்ன சின்னசாமி இங்க வந்திருக்க, உடம்பு சரியில்லையா என்று டாக்டர் கேட்டார். சம்சாரத்துக்கு உடம்பு இல்லை சார், அதான் கூட்டிட்டு வந்து மருந்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஓ அப்படியா, சரி என்று உள்ளே போய் செவ்வந்தியை பரிசோதனை செய்கிறார். பரிசோதனை, இதை இப்படியே விடக்கூடாது, இந்த ஜுரம் வந்து சீரியஸா இருக்கு, இதை எப்படியே விடக்கூடாது,
நல்ல மாத்திரை மருந்தும் எழுதி தரேன், நான் சொல்ற கடையில போய் வாங்கு, மாத்திரை மருந்தையும் நான் எழுதி கொடுக்குற மாதிரி கொடு, 4 நாள்ல குணமாயிடும் என்றார். ஐயா உங்களுக்கு அப்படின்னு இருக்கிறார். எனக்கு எதுவும் ஃபீஸ் எல்லாம் வேண்டாம்ப்பா. சின்னசாமி செவ்வந்தி சைக்கிளை உட்கார வைத்து குடிசைக்கு வந்து அவளுக்கு கஞ்சி போட்டு கொடுத்து விட்டு நான் போய் மருந்துக்கு எவ்வளவு ஆகும்னு கேட்டுட்டு வரேன் என்று துண்டை தலையில் கட்டி கொண்டு புறப்பட்ட போது பேரன் தண்டபாணி தாத்தா தாத்தா என்று கூறிக்கொண்டே புஸ்தகம் கையுமா வந்தான். ஏண்டா கண்ணு இவ்வளவு தூரம் உங்க வந்திருக்க, ஆத்தாவுக்கு தெரியுமா? பள்ளிக்கூடம் போற ராஜா. இல்ல தாத்தா, ஆயாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சது, அதான் பார்க்க வந்தேன். டாக்டரிடம் கூட்டிட்டு போய் காட்டியாந்தேன், மருந்து எழுதி கொடுத்து இருக்கார், வாங்கணும். சரி தாத்தா நானும் வரேன், வா போலாம். இல்ல கண்ணு நீ பள்ளிக்கூடம் போ. பள்ளிக்கூடம் போ ராஜா, நான் பாத்துக்கிறேன். சரி தாத்தா. சின்னசாமி சைக்கிளை எடுத்துக்கொண்டு கடைத்தெருவில் ரோஜா மெடிக்கல் சென்ற கடைக்கு சென்று கடைக்காரரிடம் எழுதி கொடுத்த சீட்டை காண்பித்து மருந்துக்கு எவ்வளவு ஆகுங்க என்று கேட்டார். சீட்டை வாங்கி பார்த்து எல்லாம் 1000 ரூபாய் ஆகும் என்றார். சின்னசாமி திரும்பி வந்து செவ்வந்தி கிட்டே, அம்மா இந்த மருந்தெல்லாம் வாங்க 1000 ரூபாய் ஆகும், எங்கிட்ட அவ்வளவு பணம் இல்லை, என்ன பண்றது? உடனே செவ்வந்தி, ஏங்க நம்ம டாக்டர் கிட்டே கேளுங்களேன், இல்லைன்னா அப்படியே நம்ம பண்ணையர்கிட்ட கேளுங்களேன், கொடுப்பாரு என்றால் செவ்வந்தி. சரி போய் கேட்டு பாக்குறேன்னு சொல்லி சைக்கிள் டாக்டர் வீட்டுக்கு போறார். டாக்டர் அவசர கேஸ் விஷயமா பக்கத்து ஊருக்கு போயிட்டாரு, நாளைக்கு வாங்க என்றார் அங்கிருந்து ஒருத்தர். பண்ணையாரை பார்க்காமலே திரும்பி விட்டான் சின்னசாமி. அப்போது தண்டபாணி வந்தான், அத பேரன் வந்தான். ஏன் கண்ணு பள்ளிக்கூடம் போகலையா? போனேன் தாத்தா, இன்னைக்கு ஸ்கூல்ல வாத்தியாரு ஒருத்தர் இறந்துட்டாராம், அதனால ஸ்கூல் லீவு. சரி தாத்தா, டாக்டர் என்ன சொன்னாரு? மருந்து எழுதி கொடுத்துருக்காருப்பா, அதுக்கு 1000 ரூபாய் ஆகும், அதனால என்ன நான் பண்ணையாரை பார்க்க போறேன். சரி தாத்தா, அம்மா திட்டம், நான் வரேன் அப்படின்னு கூறிவிட்டு வேகமாக ஓடினான் தண்டபாணி. அவன் சென்ற திசையை பார்த்து கொண்டிருந்தார் செவ்வந்தி. தண்டபாணி ஓடும் வழியில் ஒரு போஸ்டரை பார்க்கிறார். அதில் ஓட்டப்பந்தயம் போட்டி என்று போட்டிருந்தது. பல்வேறு பள்ளி மாணவர்கள் கலந்து கொள்ளலாம் என்று போட்டிருந்தது. தண்டபாணிக்கு இந்த மாதிரி போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும் ஆர்வம் இருந்தது. பரிசு தொகையும் அறிவிக்கப்பட்டிருந்தது. முதல் பரிசு 1000 ரூபாய், 2வது பரிசு 700 ரூபாய், 3வது பரிசு 300 ரூபாய் என்று போட்டிருந்தது. தண்டபாணி நேராக அந்த பள்ளிக்கு சென்று தன் அடையாள அட்டையை காண்பித்து போட்டியில் கலந்து கொண்டு தன்னுடைய முழு திறமையும் காட்டி முதல் பரிசை தட்டி சென்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தான். பரிசினை பெற்றுக்கொண்டு நேரா தாத்தா வீட்டுக்கு வந்தான். சைக்கிள் வெளியே இருந்தது. ஓ, தாத்தா பண்ணையாரை பார்க்க போகவில்லை போல இருக்கு என்று நினைத்து உள்ளே சென்றான். தாத்தாவிடம் கூறிவிட்டு தாத்தா அழைத்து கொண்டு மருந்து வாங்க சொன்னான். தாத்தா உள்ளே எதையோ தேடிக்கொண்டான். என்ன தாத்தா தேடுறேன்? உண்டியில தேடுறேன்ப்பா அப்படின்னாரு. 1000 ரூபாய் நான் எவ்வளவு மருந்துக்கு எவ்வளவு? 1000 ரூபாய். இந்த தாத்தா நான் கொடுக்குற 1000 ரூபாய் தொட்டு இந்த மருந்து வாங்கிக்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு இவன் பறந்து போயிடறான், வீட்டுக்கு போயிடறான். அப்போ இன்னைக்கு காலையில தன் மகன் வீட்டுக்கு போயிட்டு பணம் கேட்க போது அவர் மகன்கிட்ட இந்த மாதிரி மருந்து வாங்குறது பணம் கொடுப்பான்னு கேட்ட போது அவன் மனைவி என்ன பண்ற, அந்த அவர் பணத்தை வச்சிருக்கிறது பர்சல் இருந்து இருக்கிறத மறைச்சு வச்சுட்டு, பணமே இல்லை, நானே ஒய்ஃபுக்கும் குழந்தைக்கும் ஏதாவது வாங்கினா உங்ககிட்ட கேட்கலான்னு தொட்டு சொல்றாரு. ஆக பையனுடைய குணத்தையும் தன்னுடைய பேரனோட குணத்தையும் எண்ணிட்டு பையன் கொடுத்த 1000 ரூபாய் வச்சுன்னு சைக்கிள்ல முடிச்சுட்டு நேரம் மருந்து கடைக்கு போயிட்டு மருந்து வாங்குறாரு. இதான் அந்த கதை. தேங்க்யூ சார். தேங்க்யூமா. ராமன் சார். வேற மேம் பாஸ். நெக்ஸ்ட் யமுனா மேம். கதவு கிரீச் என்று திறந்தது. ஆண்டாண்டுகளாக பூட்டி கிடந்த கதவு. சாரி, என்னோட லேப்டாப்ல வீடியோ வரலங்கிறதுனால மொபைல்ல ஜாயின் பண்ணிருக்கேன். வீடியோ வந்ததான்னு நீங்க உங்க சான்ஸ் வரும்போது பேசுங்க மேம். थैंक यू மேம். நோ ப்ராப்ளமா, நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நோ ப்ராப்ளம். ஸ்டார்ட் பண்ணுங்க சார். கிரீச் என்று திறந்த கதவு. எத்தனை ஆண்டு காலம் திறக்கப்படாத இருந்த கதவு அப்படிங்கும்போது எதிர்பார்த்த அளவுக்கு கிரீச் இல்லை. என்னடா இது அதிர்ஷ்டம், ஒரு கிரீச்சு கூட நமக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கலையே அப்படின்ட்டு மனசுக்குள்ள ஒரு சின்ன குறை வந்தது. கதவை திறந்தா பார்த்தா அப்படியே மூச்சு திணறுது, நெஞ்சு அடக்குது, என்னென்னமோலாம் பண்ணுது. என்னடா இது, 25-26 ஆண்டுகளாக பூட்டி கிடந்த ஒரு அலமாரியை திறக்கிறோம், என்ன இருக்குதுல? நேத்தைய தினமலர் நியூஸ் பேப்பர் பாதி ஃபில்லப் ஆகியிருக்கிற விஸ்கி பாட்டில் 1, 2, 3 அப்படின்னு நம்பர் போட்டு ஒரு 3 கவர். 2வது கவர் கொஞ்சம் பெருசா இருக்கு, 3வது கவர் அதை விட பெருசா இருக்கு, முதல் கவர் சின்னதா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு நகைப்பெட்டி. நகைப்பெட்டியா தெரியல, மரப்பெட்டி, கொஞ்சம் பெருசு அப்படின்னு தான் சொல்லணும்.
அவளுக்கு தலையை சுத்தி மயக்கம் வரும் போல இருந்தது. கணவர் உயிரை விட சில நிமிஷங்களே இருக்கும்போது அவ கையில இந்த சாவியை கொடுத்து 25 வருஷம் கழிச்சு இன்னைக்குதான் திறந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அது ஒவ்வொரு நாளும் அந்த சாவியை பார்த்துட்டு அந்த அலமாரியை பார்த்துட்டு தலாணி கீழே சாவியை ஒழிச்சு வச்சுட்டு அந்த அம்மா இருந்துட்டு இன்னைக்கு திறந்து பார்த்தா இப்படி இருக்கே. அதுவும் பாதி குடிச்ச விஸ்கி பாட்டில். அந்த விஸ்கி பாட்டில முதல் பாதியை யார் குடிச்சாங்க? அந்த அம்மாவுக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. கணேசா அப்படின்னு அந்த அம்மா போட்ட கூச்சலுக்கு சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் மட்டும் இல்ல, சாவித்திரி, சரோஜாதேவி கூட ஓடி வந்திருக்கணும். ஆனா வந்தது யாரு? மகன் கணேசன், மருமகள் பானுமதி. அவர்களது அவங்க 2 பேருடைய ஒரே பெண் செல்வி. செல்விக்கு 18-19 வயசு. அப்பதான் காலேஜுக்கு காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கா. அம்மா இவளுக்கு வாயெல்லாம் குளறுது. அப்படியே நடுங்கி குளறி இந்த மாதிரி கதையை சொல்லிட்டு கையை நடுங்குற கையோட அந்த அலமாரி பக்கம் காட்டிட்டு தலையில 2 தடவை தட்டிக்கிட்டா. அவ்வளவுதான். என்னடா இது அப்படின்னு பார்த்து கணேசனுக்கு யோசனை ஓடிச்சு. என்ன இப்படி கூட நடக்குமா? அநியாயமா இருக்குது, சயின்டிபிக்காவே இல்லையே அப்படின்னு அப்படி பார்த்த உடனே பார்த்தா அந்த செல்வி குட்டி பிசாசை பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு இது எந்த சைத்தானின் மேஜிக் அப்படின்ட்டு. செல்வியை காதை பிடிச்சு திருகி எடுத்து, திருட்டு கழுத, உன் வேலை தானே என்று கேட்டான். உடனே செல்வி நிறுத்து. அவளுக்கு சிரிப்பு வருது ஒரு பக்கம், அழுக வருது ஒரு பக்கம், குழப்பமா இருக்கு. எப்படி ஆரம்பிக்கிறது, எங்க முடிக்கிறது தெரியல. பாட்டி, அப்பா, அம்மா, என்னை மன்னிச்சுக்கோங்க. அன்னன்னைக்கு ஒவ்வொரு நாளும் பாட்டி இந்த தலாணிக்கு இருந்து சாவியை எடுத்து பார்த்துட்டு உடனே அந்த அலமாரி ஒரு தடவை திருட்டு குழப்பமா ஒரு பார்வை பார்த்துட்டு மறுபடியும் தலகாணி கீழே பத்திரமா ஒழிச்சு வச்சுட்டு போறத பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்படி என்னதான் இருக்கும் இதுல அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு பாட்டி குளிக்க போகும்போது, உங்களுக்கு தான் தெரியுமே, பாட்டி போய் குளிச்சு டாய்லெட்டு போய் குளிச்சு முடிச்சு உடுப்பு மாத்திட்டு வர்றதுக்கு நல்ல 3/4 மணி நேரம் ஆகும்னு தெரியும் இல்லையா? அதனால ஓடிப்போய் அந்த சாவியை எடுத்து இந்த கதவை திறந்து பார்த்தா என்று சொல்லி நிறுத்தினாள். எல்லாருக்கும் சஸ்பென்ஸ் தாங்களே, சொல்லி தொலை சனியனே அப்படின்னாரு அப்பா. நீங்க இப்ப பாக்குறீங்களே, இந்த 3 கவரும் மரப்பெட்டியும் தான் இருந்தது, வேற ஒண்ணு இல்லை. ஒரு டிராமா வேண்டாமா? ஒரு சஸ்பென்ஸ் இருக்க வேண்டாம்? அதுக்காகத்தான் நான் என்ன பண்ணினேன், அன்னன்னைக்கு வர்ற நியூஸ் பேப்பர் எல்லாம் அடுக்கி ஒழுங்கா வச்சிருப்பீல்ல, நேத்தி பேப்பரையே படிக்காம பிரிச்சு வச்சுட்டு போயிருந்தீல்ல, அதை அப்படியே எடுத்து உள்ள வச்சுட்டு உன்னுடைய கலெக்ஷன் விஸ்கி பாட்டில் இருக்குமே, அதாவது நீ பாட்டில், பிராந்தி பாட்டில், விஸ்கி பாட்டில் சேர்க்கறது சில பேருக்கு ஹாபி. இந்த கணேசனுக்கு இப்படி ஒரு விபரீதமான ஹாபி இருந்தது. அதுல ஒரு பாட்டில கொண்டு காபி டிகாஷன் கலர் தண்ணியை ஊத்தி அதை பாதி ருப்பி வச்சிருக்கேன், மன்னிச்சுக்கோங்க அப்படின்னாலாம். அட படுவாவி அப்படின்னு சொல்லிட்டு சஸ்பென்ஸையே கெடுத்துட்டியப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆவலாக அந்த கவர் 3 கவர், ஒரு மரப்பெட்டி எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஓரத்துல வச்சுட்டு அந்த முதல் கவரை பிரிக்க ஆரம்பித்தார்கள். கதை முடிந்து விட்டது. நான் 5 நிமிஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். யமுனா மேம். வாய்ஸ் வருதாமா? என்ன மொபைல் ஜாயின் பண்றேன். வாய்ஸ் வருதா? ஸ்டார்ட் பண்ணுங்க மேம். வருது மேம். ஓகே. முன்னுரையை முடித்துக் கொண்டேன். சாந்தி அவள் அந்த கதவின் சாவியை போட்டு திருகினாள். சற்று சிரமப்பட வேண்டியிருந்தது. கிரீச், கதவு நகர்ந்து திறந்தது. உள்ளே இருட்டாக இருந்தாலும் சாந்தி தன் கையில் இருந்த அலைபேசியின் ஒளியை உள்ளே பாய்ச்சினாள். தட்டி தடவி விளக்கை போட்டாள். நல்ல வேளை, அந்த காலத்து குண்டு பல்பு எரிந்தது. அறையில் ஒரே ஒரு நாற்காலி, சிறிய மேஜை. ஆனால் இதென்ன? அதன் முன்பக்கம் ஒரு ஆள் உயர கம்பி ஜன்னல் சாட்சி வச்சிருக்கு. யோசித்தவாறே அவள் மெல்ல ஒட்டடைகளை நீக்கி விட்டவாறே உள்ளே வந்தாள். மேஜையின் மேல் ஒரு நீல நிற டைரி இருந்தது. டப் டப் தூசியை தட்டிட்டாள். உள்ளே பிரித்தாள். சுமதி, என் கண்ணே,
நீ விட்டு சென்ற உலகில் நீ விட்டு சென்ற உயிர்ப்பு இது. பிரித்து படிக்கும் தைரியம் எனக்கில்லை. அன்பு அப்பா கைலாசம். சாந்திக்கு சட்டென்று நினைவு வந்தது. ஓ, கொள்ளு தாத்தா கைலாசம். மெதுவாக டைரியை தூசி தட்டி எடுத்துக்கொண்டு தன் அறைக்கு வந்தாள். அருமையாக ஒரு கப் காஃபி கலந்து வைத்துக்கொண்டு அதை சுவைத்தவாறே டைரியின் பக்கங்களை மெதுவாக புரட்டினாள். ஒரு பெண்ணின் கதை கண்முன் விரிந்தது. அப்பா அம்மா, அப்பா அப்பா எனக்கு கவிதையில முதல் பரிசுப்பா, எனக்கு தான்ப்பா சுமதி என்று அவர்கள் சொல்லும் பொழுது எனக்கு அப்படியே வானத்தில் பறப்பதை போல இருந்தது. நிலவு பத்தி நான் என்ன எழுதினேன் தெரியுமா? ஏனடி நிலவு பெண்ணே, நானும் பெண் தானே, ஏனடி என் முன் உன் ஒளிதலை செய்தாய், கருமேகத்திற்குள் ஏன் ஒளிந்து கொண்டாய்? இது போல இன்னும் பல பல பக்கங்கள். சுமதியின் வெற்றி பயணங்கள், சுமதியின் கலை, இலக்கியம், பாட்டு, படிப்பு. அடா 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 அடா, இந்த பெண் என்ன சர்வ எல்லா கலைகளிலும், எல்லா படிப்பிலும் முதல், கலைகளில் முதல், பாட்டில் முதல் என்று தந்தை பூரித்து போய் நிற்கிறார். ஆனால் அதே நேரம் இன்னும் சற்று பக்கங்களை புரட்டினாள். இன்று என்னை பெண் பார்க்க ராஜன் வந்தார். கல்லூரியில் இங்கிலீஷ் ப்ரொஃபஸராம். ஆங்கில இலக்கியம் பரவாயில்லை. இலக்கிய நயத்திற்கு மொழி ஒரு தடை இல்லை. நான் தமிழில் கவிதை எழுதினால் அவர் ஆங்கில கவிதைகளை அழகாக வகுப்பில் பாடம் நடத்துவார் அல்லவா என்று சந்தோஷப்பட்டு கொண்டே சம்மதம் தெரிவித்தாள். மடமடவென்று எல்லாம் முடிந்து கல்யாணம் முடிந்தது. ஆனால் ராஜன் பணிபுரியும் கல்லூரி வளாகத்திற்குள் உள்ள குவார்டர்ஸில் தான் அவள் இருக்க வேண்டியதாயிற்று. தந்தையும் தன் ஒரே மகளை தனி குடித்தனம் வைத்தார். பிரிவிலும் அவருக்கு ஒரு ஆறுதல். அவருடைய ஆத்ம நண்பர் வைத்தியநாதன் கெமிஸ்ட்ரி ப்ரொஃபசர் வீடு எதிரில் தான் இருந்தது. வைத்தே, பார்த்துக்கோடா என் குழந்தைய என்று சொல்லிவிட்டு சென்றவர் தான். மீண்டும் சில பக்கங்களை நாம் புரட்டுவோம். 60-70 ஆண்டுகளுக்கு முன்னே அந்த குவார்டர்ஸ் எப்படி இருக்கும்? வராண்டா நீளமாக உயரமான ஜன்னல் வைத்த முன்னறை, பின்னே சென்றால் மற்ற அறைகள். சுமதியை காலையில் கோலம் போடும் போதும் பால் வாங்கும் போதும் வைத்தி கவனிப்பார். அப்பொழுது அவள் புருஷன் அவள் முதுகுக்கு பின்னால் நின்று கொண்டிருப்பார். ஓஹோ, புது கல்யாணம், அன்பின் அடையாளம் என்று நினைத்து தனக்குள் சிரித்துக் கொள்வார். மீண்டும் மாலையில் அவள் முகம் ஜன்னலுக்கு பின்னே தெரியும். சுவாமி விளக்கை ஏற்றியவாறு மாடத்தில் வைப்பாள். அந்த ஒளிரும் சரிம்மா, ஒளிரும் கணவன் ராஜன் வந்துவிட்டார் என்று பொருள். அப்பா, உங்கள் ஃப்ரெண்டு ப்ரொஃபசர் வைத்தி 4 மாசம் ஊருக்கு போயிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். வீடு பூட்டி இருக்கிறது. மே மாதம் ஒரு நடை அப்பா வீட்டிற்கு போகலாமா என்று இவள் கேள்வி கேட்க, நோ, ஐ ஹாவ் டிஃபரண்ட் பிளான்ஸ், யூ பி ஹியர், நீ வீட்டிலே இரு என்று சொல்லிவிட்டார். ஐயோ, என்ன இது வெளியில் பூட்டி விட்டதே, நினைவில்லாமல் பூட்டி விட்டு போய்விட்டாரா என்றவாறே சுமதி சிந்தனையுடன் உள்ளே போனாள். உறக்க கூப்பிடவும் பயம். சாவியை தேடி பார்த்தார், காணவில்லை. 4 நாட்களாக கம்பியை பிடித்தவாறே எப்பொழுது வருவார் எப்பொழுது வருவார் என்று நின்று கொண்டே இருந்ததில் மயங்கிய நிலையில் சுமதி. அவளுக்கு ஒரு பயம் வேற. எண்ணங்களை கவிதையாக வடித்திருந்தாள். 5ஆம் நாள் திடீரென்று அடித்த காற்றில் தீபம் கீழே விழுந்து மயங்கி நின்றிருந்த சுமதியின் மேலே விழுந்து அவள் எரிந்து போனாள். சுமதி, சாவி வேணுமா? அந்த வீடும் காலனியும் இன்றும் ரீடெவலப் ஆன நிலையில் சுமதி நின்ற ஜன்னல் கைலாசத்தின் வீட்டில். ராஜன் வந்ததும் போலீஸ் வந்ததும் வழக்குகள் நடந்தும் பொய்த்து போயின. ப்ரொஃபசர் said, I forgot the key. What's there? வைத்திய கதறினார். கைலாசம், அவருடைய ஆவி மெல்ல பிரிந்தது. ராஜன் ஒரு சந்தேக பெருவழி. சுமதியை வீட்டுக்குள்ளேயே
சிறை கைதியாக Time வைத்திருந்தான் out, ma'am. என்பது தெரிந்து கொண்டது. தீக்குள் விரலை வைத்தாள் நந்தலாலா, இன்று தீக்குள் தன்னையே வைத்தாளே நந்தலாலா. கம்பியை பிடித்தவாறு வைத்தி அழுது புலம்பினார். நன்றி. Thank you, ma'am. Kumar sir. Kumar sir. வந்துட்டேன். சாரி ஃபார் ஜஸ்ட் ஜாயினிங் லேட். ஆக்சுவலி நான் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலும் வந்து அஸ்வதி ரிமைண்ட் பண்ணி என்னை வந்து ஜாயின் பண்ண சொன்னதுனால ஜாயின் பண்ண. ஐ வாஸ் நாட் ப்ரிப்பேர்ட் டு தட். எனிவே நான் என்னோட கதையை ராஜேஸ்வரிக்காக கதையை சொல்லிடுறேன். அவங்க வந்து நான் கண்டிப்பாக கலந்துப்பேன்னு எதிர்பார்த்துருப்பாங்க. ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான் கண்டிப்பாக கலந்துக்கிறேன். ஓகே, நான் கதைக்கு வரேன். இப்போ நம்முடைய கதாநாயகி வந்து ஆண்டாள், அவங்க பேர் ஆண்டாள். அவங்க கிட்ட வந்து ஆக்சுவலி ஒரு சாவி, அந்த சாவியே துருப்பிடிச்சு போன அளவில் இருந்த ஒரு சாவி. அந்த சாவியை போட்டால் எது திறக்கும்னு கூட அவங்களுக்கு ஞாபகத்தில் இல்லை. ரொம்ப நாளாக வந்து அவங்க கோமாவில் இருந்துட்டு வெளியில் வந்தவங்க. செகண்ட் டைம் இட் இஸ் கோமா இஸ் ஃபார் த செகண்ட் டைம். ஆக்சுவலி இவங்க வந்து அந்த சாவியை போட்டு ஒரு இதை திறக்கிறாங்க, கதவு திறக்கிறாங்க. க்ரீச், கதவு லேசாக திறக்குது. திறந்த உடனே பார்த்தா அங்கேருந்து ஒரு பூனை மியாவுன்னு சொல்லிட்டு எகிரி குதிக்குது. பூனை குதிச்சு ஒரு தொரட்டு குச்சி வந்து இவங்க தலைமையில வந்து விழுது. விழுந்த உடனே பக்கத்தில் இருந்த அலமாரில இருந்து ஒரு 4-5 புக்கு, அப்படி ஒரு அடுக்கி வச்சிருந்த புக்கில் இருந்து ஒரு புக்கு கீழே விழுந்து அதுல இருந்து ஒரு போட்டோ வெளியில வருது. எதை இவங்க இவ்வளவு நாளா மறுபடியும் நினைக்க கூடாது அப்படின்னு முடிவெடுத்திருந்தாங்களோ அந்த ஞாபகம் அவங்களுக்கு வந்துருச்சு. அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஞாபகம்னா, அவர் வந்து அந்த போட்டோல இருந்தவர் வந்து வசந்த். இவரோட காலேஜ் படிச்சவங்க. 3 years ஆக்சுவலி ஷி வாஸ் ஸ்பெண்டிங் டைம் வித் ஹிம் அந்த காலேஜ். ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்கு உயிரா நேசிச்சுட்டு இருந்தவங்க. அவர் ஒரு நாள் வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறார். ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறார். அந்த தகவல் வந்த உடனே அப்பதான் நான் ஏற்கனவே ஒரு தடவை கோமாவில் இருந்தாங்க சொன்னல. அந்த தகவல் வந்த உடனே விழுந்தவங்க தான் she was in coma and she was till taken to the அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்த போதே வந்து அவங்க அம்மா வந்து இந்த தகவல் தெரிஞ்சு அவங்க இறந்து போயிட்டாங்க. அப்புறம் அவங்க அப்பா மட்டும்தான் இருந்தாரு. அவங்க அப்பா வந்து அவங்களுக்காக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள தேத்தி கொண்டு வந்து அவங்க ஃபர்தரா வந்து அவங்க லைஃப் என்ன ஆச்சுன்னா, she went to US and settled there. She was married and got 2 children also. அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஊர்லேயே வந்து செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி வரும்போது வந்த இடத்துல தான் அவங்களுக்கு திடீர்னு ஒரு ஞாபகம் வருது. ஒரு சாவி எடுக்கிறாங்க. சாவியை எடுத்துட்டு உள்ளே போகிறாங்க. இந்த தகவல்லாம் வந்து அவங்களுக்கு தெரிய வருது. மறந்து போன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சு மறுபடியும் தேம்பி அழறாங்க. அவங்க என்ன ஆனாங்க அப்படின்றது ஒரு கதை. நிறைய டைம் இருந்ததுன்னா நம்ம வந்து இந்த கதையை பற்றி மறுபடியும் பேசலாம். இப்போதைக்கு யமுனாவே ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டு இந்த கதையை சொல்லிட்டதுனால நான் என் கதையை இதோடு நிறுத்திக்கிறேன். மறுபடியும் இன்னொரு முறை நம்ம சந்திப்போம். உங்களுக்கு யாருக்காவது இந்த கதையோட மற்ற பகுதி வேணும்னா டைரக்டாக மெசேஜ் பண்ணுங்க, இல்லைன்னா ஃபோன் பண்ணுங்க. பெரிய கதை அது, நான் சொல்கிறேன் உங்களுக்கு அந்த கதையை. நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். எல்லாரும் சூப்பரா கதை சொன்னீங்க. எல்லாரும் ரொம்ப அழகா கதை சொன்னீங்க. சூப்பரா இருந்தது. வேற ஒரு உலகத்துக்கு கூட்டிட்டு போயிட்டீங்க. ஸோ இட்ஸ் டைம். ராஜேஸ்வரி மேம், ராஜேஸ்வரி மோகன் மேம். ஸோ ஒரு 4:10 சொல்லலாம். அப்போ ஆரம்பிச்சு 5:35. ஸோ க்ளோஸ் டு 1 hour 25 minutes we have been listening to stories. எனக்கு என்னன்னா, எவ்வளவு ஈர்ப்போட ஒவ்வொருத்தரும் யூ ஹவ் இன்வெஸ்டட் யுவர் டைம் நினைக்கிறச்ச ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொருத்தர் ஒரு டைமென்ஷன் காமிச்சா. அண்ட் சில பேர் வித் மெசேஜ், சில பேர் ரொம்ப டிஃப்ரெண்டா திங்க் பண்ற மாதிரி, and சில பேர் ஹியூமரோட. when talking about humor, I have to mention Prema Jyoti and Yagnya Raman sir. கணேசன் மட்டுமா வந்தாங்க, எல்லா கணேசன், சாவித்ரி, சரோஜாதேவி, அதெல்லாம் it was so nice. and Dr. Shobha talking about the chair and very emotional when she
the lady joins with her husband hugging the chair. It was very emotional. I could see Shobha had stopped telling the story. She got into it. The emotion was her own. So adala very nice. And ரெண்டு பேர் மிஸ்ஸஸ் ராதா அவங்க திருப்பி திருப்பி ஏன் எல்லாரும் அந்த சாவி பத்தி பேசுறேன்னு கேட்டுட்டே இருக்கா. தட் வாஸ் த ப்ராம்ப்ட் மேம். இந்த கதவை திறக்கிறது தான் ப்ராம்ப்டா இருந்தது. நீங்களும் மிஸ்டர் வெங்கட்ராமனும் அந்த சாவி திறக்கிறத பத்தி சொல்லல. ஆனா கூட வாட் ஐ வாண்ட் டு சே அபவுட் தீஸ் டூ ஸ்டோரி டெல்லர்ஸ் இஸ் தட் ராதா வந்து அவ்வளவு அழகா அந்த ஸ்டோரி லைன் ஷி ஹட் டெவலப்ட். அந்த மியூசிக் அந்த போறது, அந்த தரையை கீழே பார்த்து நான் இனிமே எப்போ வருவேன் அம்பிகேன்னு கேட்கறது, அந்த ஸ்டோரி டெல்லிங், த எக்ஸ்பிரஷன் வாஸ் அமேசிங் ராதா. பட் அந்த ப்ராம்ப்ட் சொல்லாததுனால நான் உங்களை கன்சிடர் பண்ண முடியல. ஏன்னா தட் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த ஸ்டோரி டெல்லிங் காம்படிஷன். பட் ஐ ஹாவ் டு டெல் யூ, யூ ஹாவ் அ பியூட்டிஃபுல் பென். ரொம்ப அழகா எழுதியிருக்கேன். அண்ட் அந்த யூனோ அதுதான் நம்ம டேலண்ட், நம்மளுடைய ஆத்மார்த்ததை எப்பவுமே வீணா போகாது. இப்போ ஹர் வாய்ஸ் இஸ் கோயிங் டு பி ஹர்ட் ஓவர் த அக்ராஸ் த வேர்ல்ட் as digitalized music. So my special appreciation to Radha, but because of this I'm not able to consider. Beautiful எழுதிருந்தேன், பியூட்டிஃபுல்லா படிச்சேன். Congratulations Radha. And Mr. Venkatraman அவர் அதை பார்த்து படிச்சாலும் அவரோட குரல் மாடுலேஷன் வாஸ் பிரில்லியன்ட். ரொம்ப அழகா பட்டார். அந்த போயிட்டு வரேன் தாயி, அந்த பேரண்ட்ட பேசுறது, டாக்டர்கிட்ட பேசுறது எல்லாம் ரொம்ப அழகா சொன்னார். ஸோ அவரும் கதவை திறக்க மறந்தார். ஸோ அதனால எனக்கு அவரையும் கன்சிடர் பண்ண முடியல. சரியா? அண்ட் வந்து இன்னும் ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் ஐ ஹவ் டு சேனா அபவுட் புனிதா. என்ன ஒரு டிஸ்கிரிப்ஷன், டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷன், ரொம்ப பிரில்லியண்டா இருந்தது. அண்ட் ஸோ ஸ்டோரி லைன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் பார்த்துட்டு there are so many components. It is really very tough to come to a decision. அண்ட் நான் வந்து எதெல்லாம் என்ஜாய் பண்ணேன்னு சொல்றேன். அப்புறம் ஃபைனலி யூனோ பரிசு கிடைக்காதவா வந்து நன்னா பண்ணலைங்கிறது கிடையவே கிடையாது. இது எல்லாரும் சொல்லுவா, ஜட்ஜஸ் சொல்லுவா, பட் தட் இஸ் த ட்ரூத். தட் இஸ் த ட்ரூத். அண்ட் ஸோ the best singer may not get the prize. அது மாதிரி there are, so I loved the description of Punita. ரொம்ப அழகா பண்ணியிருந்தா. பட் as ஸ்டோரி டெல்லிங்னு பார்க்கும்போது கொஞ்சம் கீழே வந்தது. அண்ட் வேற வெங்கட்ராமன் ஸ்வேத் இல்ல அவர் தான். ஓகே, சுரேஷ் வந்து லுக்கிங் ஆஃப்டர் எல்டர்ஸ், அந்த மெசேஜ் யூனோ, அண்ட் லைஃப் இஸ் எக்கோ ரூம் சொல்லுவா. நம்ம என்ன சொல்றோம், ஐ லவ் யூ கம்ஸ் பேக், திஸ் இஸ் பேட் கம்ஸ் பேக். அந்த கான்செப்ட் பூமராங், நீ எத்தனை வேகமா எறியறியோ அதே வேகத்தோட வந்து உன்னை தாக்கும் அப்படிங்கிற அந்த மெசேஜ் வந்து மிஸ்டர் சுரேஷ் சொன்னார். ஸோ இதெல்லாம் வந்து யூனோ மனசுல நின்னுது. அண்ட் மைத்திலி சுப்பிரமணியம் அபவுட் த உயில், அது வந்து நான் இறந்தப்புறம் என்னங்கிறது இல்லாம நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறது நல்லதுதான். ஆனால் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மெச்சூரிட்டியும் நம்ம குழந்தைகளுக்கு இருக்கணும். நான் ஏன் நீ இதை எத்தனை இருக்கே இப்ப கொடுக்க கூடாதான்னு கேட்காம மைத்திலி சொன்ன குழந்தைகள் எல்லாம் நல்ல குழந்தைகள், சந்தோஷமா திரும்பி போறா. அப்படி எல்லா குழந்தைகளும் திரும்பி அந்த வேர்டிக்டை ஒத்துண்டு போனா நல்லா இருக்கும். So that was also another thing. And the first storyteller was Chitra Prabhakar, who talked about again a message. நம்ம என்ன பண்றோமோ அதான் நம்மளுக்கு திரும்பி வரும்ங்கிறத சித்ரா பிரபாகர் வந்து ஹிஸ்டாரிக்கல் இதுல கொண்டு வந்து சொன்னா. ஸோ அப்படியாக கஜராஜன் சார் சொல்றப்போ எனக்கு டெக்னிக்கலி there were some problem. I couldn't hear him properly. So I'm not able to give a proper judgment on what he said. And who else? Mr. Padmanabhan. It was very emotional. And அந்த கண்ணிலேருந்து தண்ணி வரப்போ regrets. Life is full of regrets for some. ஸோ அந்த மாதிரி அந்த கதை. ஸோ இப்போ நான் வந்து யாருக்கு பரிசு அப்படின்னு கேட்டா இப்போ கொஞ்சம் ஓடி போயிடலாம். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் தென் யமுனா
It was beautiful, Yamuna. ரொம்ப அழகா. Your storytelling was brilliant. Very nice. I felt it was, though you came late with technological problems, you did a fantastic job. Very nice it was. Very nice it. So, அப்படியாக எல்லாரையும் பார்த்ததில் நான் வந்து ஒரு வேரியேஷன், வெரைட்டிக்காக ஐ ஆம் கிவிங் வெயிட்டேஜ் டிஃப்ரெண்ட்லி. ஸோ ஸ்டோரி டெல்லிங் அந்த ஸ்கில்லுக்கு ஐ வுட் டெஃபினெட்லி கிவ் யமுனா அண்ட் யக்ஞாராமன் high marks, and descriptionக்கு I will give for Punita, and humorக்கு Premajyoti, and emotionally laid with emotionsக்கு Dr. Shobha Ramakrishnan. But I have the responsibility to grade them. குமார், ஐ ரியலி அப்ரிஷியேட் யுவர் குமார் எப்பவுமே அவருடைய எந்தூசியாசத்துல ஒரு 30% தான் நான் எங்கேயோ போயிடுவேன். அவ்வளோ ஒரு எந்தூசியாசம். அண்ட் இதுதான் அதுதான் கிடையாது, எல்லாத்துலேயும் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஸோ தோ ட்ராவலிங் அவர் வந்து சொன்னதுக்காக அந்த எந்தூசியாசத்துக்கு ஒரு போடுறேன். பட் கதைக்குள்ள நான் போகல அதுக்கு. ஓகேயா? ஸோ இப்போ ஐ ஹாவ் டு கிவ் மை so I am giving the first prize to Yamuna. Very nice it was. Apram, I am giving it to I have to mention Kanchana also for the enthusiasm, the way she said it. So I have to consider that also. But இத்தனை பேர் நீங்க நல்லா சொன்னா நான் தான் என்ன பண்றது? 3 பிரைஸ் வச்சுட்டு how do I do it? So Yamuna comes first, and I have to give Kanchana for her ease with which she said. அதுல சென்னை தமிழ் வந்தது, எல்லாம் வந்தது. But she enjoyed when she said palpitation, பதட்டமா இருக்குன்னு எல்லாம் சொன்னாங்க. பட் அவங்க சொல்லும்போது ரசிச்சு சொன்னாங்க. So I am giving that to second prize goes to Kanchana for her enthusiasm, storytelling, and Yagnyaraman definitely can tie with all of them. So, but for want of more prizes, I give him the third one, and with special mention to Premajyoti for her humor, and all the others, whatever I said earlier. So the first prize to Yamuna, second prize to Kanchana, and third prize to Yagnyaraman. Thank you. Thank you so much. In Coimbatore chapter la indu Madras chapter la கூப்பிட்டு இந்த இத்தனை ஒரு wonderful opportunity கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. Thank you very much. Thank you. Wonderful, Rajeshwari. You have done a wonderful job. நான் கடைசியில தான் ஜாயின் பண்ணேன். பட் எல்லா கதையும் உங்க மூலமா கேட்க முடிஞ்சது. ரொம்ப சந்தோஷம். கரெக்ட். மாத்தி சொன்னேன். பத்மினி நானு ஒரு சேஞ்சா சொல்ற மாதிரி தான் அந்த மாயாஜால கதை மாதிரி எடுத்தேன் அது. I enjoyed every other person, especially the மாயாஜால கதை வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. Anything that is different. And I want to tell one thing. This particular story actually happened in my college. There was a professor who used to lock his wife while coming to the college. இல்ல நீங்க அந்த ஜன்னலை கொண்டு வந்தது அதெல்லாம் அந்த ஜன்னலை வந்து அந்த குவார்டர்ஸ் வந்து ரீடெவலப் பண்ணும்போது அந்த ஜன்னலை வந்து அவ அப்பா வீட்டுக்கு அனுப்பிச்சுடுறா. அந்த அவ பூட்டின் அந்த சாவியும் அங்க வருது. இல்ல அதுதான் அந்த எண்ண நான் சொல்றதுக்குள்ள அவ வைண்ட் அப் கொடுத்துட்டா. இறந்து போனது சுமதி மட்டும் இல்ல, அவளுடைய கவித்துவம், அவளுடைய எல்லாமே அழகான பிறவி அது. They almost killed her, Sorry to interrupt, ma'am. That you have listened deeply to each one of the story. That is very nice. Over 1 hour to listen to everybody is so difficult.
You had அது listened in ரொம்ப detail to கஷ்டம். everybody. That is very nice. I really appreciate that. என்னுடைய கதை வந்து கிராமத்து கதையா கொண்டு வந்தேன் நான். பட் டைம் போறல, அதனால கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி சொல்ல வேண்டியதா போயிடுச்சு, கடகடன்னு முடிக்க வேண்டியதா போயிடுச்சு. அதான் வேற ஒண்ணும் இல்ல. இல்ல அதான் எனக்கு வந்து செவ்வந்தி அண்ட் சின்னசாமி அந்த கேரக்டர் வந்து ரொம்ப நல்ல கேரக்டர். பேரனை வந்து ரொம்ப இது பண்ண, பேரன் தான் ஹெல்ப் பண்றான். அதான் குணத்தை சொல்றான், அப்பா குணத்தையும் பிள்ளையோட குணத்தையும் பேரனோட குணத்தையும் சொல்றதுதான் என்னுடைய ஸ்டோரியினோட தீம், வேற ஒண்ணும் இல்ல. நைஸ். வெங்கட்ராமன் உங்களை அப்ரிஷியேட் பண்ணிட்டாங்க ஏற்கனவே. அது கரெக்ட் சார். எக்ஸலன்ட் ஜட்ஜ்மெண்ட். தெளிவா எங்களுக்கு புரியுற மாதிரி நீங்க எல்லார பத்தியும் சொன்னீங்க. யார் யாருக்கு எது எது அவளோட பிளஸ் பாயிண்டோ எல்லாத்தையும் எடுத்து. ராதா ஸ்பெஷல் மென்ஷன் ரொம்ப அழகா she had scripted it very nice. I wish you had seen the prompt. நீங்க அதுலயும் ஒரு அழகான கதை எழுதியிருப்பீங்கிறதுல எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. நான் வந்து இப்போ நான் இந்த கதையை சொல்லணும்னா நான் எப்படி சொல்லியிருப்பேன்னு நான் இப்ப நீங்க எல்லாம் சொல்லும் போது ஒரு தடம் போச்சு என்னோட இதுல. Can I just take a few minutes and say my... Please, tell, please. கொஞ்ச நாளாவே அனுவுக்கு வந்து எஸ்பிபி பாலசுப்ரமணியத்தோட பாட்டு தாண்டி போச்சு, தோணல. காத்தால என்ஜாய் பண்ணி குடிக்கிற அந்த டிகிரி அண்ட் யாருக்கிட்டையும் ஒரு சலிப்பு, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன். She was not happy. Somebody is talking in the background. You want me to wait? Ma'am, you can continue, ma'am. Okay. So she had absolutely ஒரு walking dead சொல்வாங்க, நடைப்பணம் மாதிரி ஒரு feeling. Nothing triggered it, but she felt it. என்ன ரொம்ப ஒரு மனசுக்கு இதுவா இருந்தது. So she thought, this can't go on forever. I have to do something. அப்படின்னப்போ she thought, what is it bothering me? அப்படின்னு அவ உட்கார்ந்தப்போ she decided, ஒரு ஆத்ம தரிசனம் எனக்கு வேணும், எங்கிட்டதான் ஏதோ தவறு அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய மனதென்னும் கதவை திறந்தாள். அந்த கீ போட்டு திறந்தாள். அங்க பார்த்தா ஃபர்ஸ்ட் லாட் ஆஃப் ஹேட்ரட்ங்கிற ஒரு இமோஷன் உட்காந்து இருந்தது. என்ன அதுன்னு பார்த்தா mother-in-lawட்ட அப்படியே ஒரு கோபம். Because mother-in-law was a demanding person. Though she has passed away, the mention of mother-in-law itself used to enrage her. Husband கிட்ட அதை பத்தி மட்டும் அவளை பத்தி மட்டும் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு she used to always, any negative remarks she will bring her mother-in-law who is no more. Though it was justified, that was too much. That was sitting in one place. And ஒரு friend ஒரு தடவை இவளை she sort of double ஒரு இது பண்ணினா, பேடா ட்ரீட் பண்ணா. பட் she regretted it and she came back so many times to ask for forgiveness. She said that chapter is over now. தள்ளி விட்டு, psychologically she has been pushed away, and she feels very, very jealous. At the same time, it's an admiration of jealousy and admiration for her sister-in-law, who just unconditionally loves அவ அண்ணா மன்னி. அவ்வளவு லவ் பண்றா, பட் அவளை எப்பவுமே கண்டுக்க மாட்டா. So she sees, these are all the things in my heart அப்படின்னு சொல்லிட்டு she says, that mother, I have to, my mamiar, I have to be grateful because she gave me such a wonderful son who is my husband. I've never thanked her for that. That was what is her personal battles now. I never bothered to find. Maybe she had her own story to say, but I have been very bad there. And my friend, anybody asking for forgiveness without ego so many times, I am going to call her and ask her to come home for lunch. I need to do that. And then she decides, ஃபைனலா மன்னியை கூப்பிட்டு மனசார பாராட்டணும். ஐ ஹாவ் டு டூ தட் அப்படின்னு சொல்லி அதையும் பிளான் பண்ணிக்கிறார். இதெல்லாம் பண்ணும்போதே மனசுல இருந்து அப்படி ஒரு வெயிட் அப்படியே பலூன் மாதிரி வெளியில போறது. அவ கண்ணுல ஒரு ஒளி வருது, முகத்துல ஒரு சின்ன புன்னகை வருது. அப்புறம் அவன் நினைச்சுக்கிறா, இனிமே எனக்கு இந்த சாவி வேணுமா? வேண்டாம். இந்த ரூமும் வேண்டாம். இட்ஸ் பியூட்டிஃபுல். இட் இஸ் ஓப்பன் டு எவ்ரி ஒன் அண்ட் த வேர்ல்ட் அண்ட் டு மை செல்ஃப். I don't need the key anymore into this room, which was so clustered, so negative. And with all your permission, Sammadam, நான் அந்த கீயை தூக்கி போட்டுமா? போட்டுட்டேன். That's the story. Wonderful, wonderful. Super. Okay. Super.
அஸ்வதி, ஆக்சுவலி ஐ பெக் யுவர் பார்டன். ஐ அம் வெரி சாரி. ஐ ஜஸ்ட் நான் அந்த கீ எங்கேயோ வச்சுட்டு மறந்துட்டேன். அதனால தான் நீங்க ரிமைண்ட் பண்ண அப்புறம் நான் மறுபடியும் வர முடியும். சுத்தமா மறந்துட்டேன். லாஸ்ட் மினிட்ல நீங்க ரிமைண்ட் பண்ண உடனே தான் ஜாயின் பண்ணேன். தேங்க்யூ. That itself is a story, sir. And we will call you, Kumar, for the further stories. Thank you. Okay. ராஜேஸ்வரி மேம், Yeah. ரொம்ப நேரமா ஒரு விஷயம் சொல்ல ட்ரை பண்றேன். சுகாதா மேமும் அழகா ஸ்டோரி சொல்லியிருந்தாங்க. அவங்கள பத்தி மேடம் என்ன பத்தி ஒண்ணுமே சொல்லலையே. மாயாஜால கதை மேம், பத்மினி மேம், சுகாதா மேம் ஒரு வித்தியாசமா இருக்கட்டும் தான் நான் இந்த மாதிரி கதை எடுத்தேன். பத்மநாபன் பத்மநாபன் சார் உங்களை பத்தியும் சொன்னாங்க. பத்மநாபன் சொல்லலையே. emotional, but நீங்க பார்த்து அஸ்வினி மேடம் எனக்கும் சொல்லவே இல்லை. ராஜீவ் வெங்கட்டுக்கு சொல்லவே இல்லை. ராஜீவ் மேம், சுகாதா மேம் எனக்கு ஒண்ணும் சொல்லவே இல்லை. உங்க ஹஸ்பண்டுக்கு கொடுத்த காஃபி எனக்கும் கிடைச்சது, நல்லா இருந்தது. தேங்க்ஸ். மங்கையர் மலர் எத்தனை பேருக்கு மனசுல அவ்வளவு இஷ்டம்ங்கிறது எனக்கும் தெரியும். நானும் ஒரு காலத்துல பயங்கரமா மங்கையர் மலர் படிப்பேன். So thank you Rajiv Venkat and Sugatha. Adoption. Beautiful English, Sugatha. உங்களோட English was fantastic, very nice. And என்னன்னா too many details were many. Okay, Sugatha, உங்களுடைய டீடைல்ஸ் வேற மெனி. நான் அதான் சொன்னேன், உணர்வுங்கிறது எனக்கு தோணல. பட் ஐ அப்ரிஷியேட் யுவர் கமாண்ட் ஆஃப் த லாங்குவேஜ். ரொம்ப நல்லா. இன்ஃபேக்ட் நான் அதை எழுதி வச்சுட்டு ஐ டோன்ட் நோ, தேர் ஆர் சம் 18 நேம்ஸ் அண்ட் அதுல விட்டு போச்சு. ஐ ஓ யூ an apology, Sugatha. Beautiful English and the message is very nice and I congratulate you on that. Thank you, Sugatha. And forgive me for my omission. Anybody else I have missed? Padmini ma'am. Padmini. மாயாஜால கதை. மாயாஜால கதை. Okay. அதுவும் nice, happy ending, positive, very positive and a different way of thinking. Nice, very nice Padmini. மிட்லாச்சார படம் பார்த்த மாதிரி இருந்தது. பத்மினி மேடம் மிட்லாச்சார படம் பார்த்த மாதிரி இருந்தது. Yes. மேடம் ராஜேஸ்வரி மேடம் நீங்க இந்த மாதிரி ஜெகன்மோகன் சொல்லுங்க. எந்த ராஜேஸ்வரி? ராஜீவ் வெங்கட்டா? இந்த ராஜேஸ்வரி மோகனா? ராஜேஸ்வரி மோகன் சொல்லுங்க. அடிக்கடி எங்களுக்கு இந்த மாதிரி மூளைக்கு வேலை கொடுத்துக்கினே இருங்க. அது டிஎஃப் கொடுத்தா என்னையும் கூப்பிட்டா நானும் உங்களோட கலந்துப்பேன், அவ்வளவுதான். அப்புறம் சோ யாருக்காவது ஏதாவது சொல்லணும்னு இருந்தா 5 நிமிஷம் போறாரு மேடம். கொஞ்சம் 5 நிமிஷம்ன்றது 6 நிமிஷம்னாக்கா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா சொல்லலாம். வேற ஒண்ணும் இல்லை. அது ஒரு சின்ன சஜஷன். இல்ல அதான் சர்ச்சில்ட்ட ஒரு தடவை சொன்னாலும், பிரைம் மினிஸ்டர், மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் யூ ஷுட் கம் அண்ட் அட்ரஸ்னு ஒரு ஆர்கனைசேஷன்ல போய் கேட்டாலும், அப்ப அவர் சொன்னாரா எனக்கு டைமே இல்லை, என்னால முடியாது, நான் வரமாட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, நாங்க we wanted you to talk for 15 minutes, பட் இப்ப நாங்க சொல்றோம் 5 minutes பேசினா போறோம், அப்போவாது வாங்கலாம் அப்படின்னு. அவர் சொன்னீங்க, நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்களா? 5 minutes பேசுறதுனா the investment of time I need would be much more. To say something brief is so difficult. That is why they say brevity is the soul of wit. Intelligent people can only be briefங்கிறது, that is the இது. ஸோ அந்த காரியத்தை நீங்க எல்லாரும் நீங்க சொல்ல வேண்டிய நினைச்சத இந்த 5 நிமிஷத்துல, அதுவும் 4 நிமிஷம் ஆனோன்னு அஸ்வதி வேற கூப்பிட்டு சொல்றா 1 நிமிஷம் தான் இருக்குன்னு, அதையெல்லாம் முடிக்கிறது பெரிய பெரிய achievement. My applause for you and thank you so much for getting me also into this. A big thanks. I thoroughly enjoyed. Thank you, Ashwati. Thank you. Thank you, ma'am. Thanks for joining today. Every one of us enjoyed, especially all the English stories, those who told stories in English. It really is very, very nice and very different. It touched our hearts. Thank you, ma'am. Thank you for joining, ma'am. Thank you so much. ரொம்ப நல்லா இருந்தது ராஜேஸ்வரி மேடம், ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் கதை சொன்னேன் இன்னைக்கு, ஃபர்ஸ்ட் டைம். Thank you, Ashwati, for doing a wonderful program. Thank you. And congratulations to the winners, Yamuna ma'am, Kanchana ma'am, Raman sir. And எல்லாருமே சூப்பரா கதை சொன்னீங்க.
வேற வேற உலகத்துக்குள்ள என்ன கூட்டிட்டு போயிட்டீங்க. எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அண்ட் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் ஜாயினிங். ஹேட் அ நைஸ் ஈவினிங். எங்களுக்கு கதை விட சொல்லியா தரணும். இது நல்லா இருக்கு, இது நல்லா. சூப்பர் சூப்பர். தேங்க்யூ எல்லாருக்கும் மிக்க நன்றி. Thank you. Bye-bye. All of you, thanks a lot. Thank you ராஜேஸ்வரி மோகன் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. பை. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் கதைவேல கதை கேட்டதுனால யாரு என்ன கதை சொன்னாங்கன்ட்டு சரியா ஞாபகம் இல்ல. பொதுவா எல்லா கதையும் நல்லா இருந்ததுன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். எல்லாமே கலந்த ஒரு கதை இருக்கு சார். எல்லா கதையில இருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு நம்ம ஒரு கதை கிரியேட் பண்ணலாம். அதான் கதம்ப சாதம். Thank you all for joining. Thank you. कदम्बा सादम 5 बजे के बाद आपको मिलेगा नहीं. पार्टी को सुबह से कोई लेते रहते हैं. अभी पार्टी को चाहिए. எல்லாரும் நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள். சாவி வச்சு எத்தனை விதமான கதை சொல்லிருக்கோம். ஒரு விஷயத்துக்கு எத்தனை கற்பனை. ஒரு நிமிஷம். நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள். உங்க கதையை ஒரு ஆடியோவா நம்ம குரூப்ல போடுங்க, நம்ம எல்லாரும் கேட்டுக்கலாம். டிகேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ்ல போடுங்க, இல்ல இன்ஸ்பைரிங்ல போடுங்க. ஜஸ்ட் ரெக்கார்ட் யுவர் ஸ்டோரி அண்ட் புட் இட் ஆன் தி குரூப் so that everybody can enjoy. ஏன்னா யாரு சொன்னாங்க சரியா ஞாபகம் இல்லை. நடுவுல எப்படி நெட் வேற கொஞ்சம் இது பண்ணிடுச்சு. பல பேர் பாதி கதை சொல்லி மீதி கதை சொல்றது டைம் இல்லாம போயிடுச்சு. அது மாதிரி இருக்கிறதெல்லாம் ஆளுக்கு ஒரு கதை சொல்லி ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. ஜாலியா கேட்கலாம். அத ரெக்கார்ட் பண்ணா அந்த ஸ்டோரி ரெக்கார்ட் பண்ணதான் நமக்கு வர்றதே இல்லையா. நம்ம என்ன எழுதினமோ அதை அப்படியே படிச்சு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பலாமா? சும்மா ஜாலிக்கு தான் எவ்வளவோ வருது, இதையும் கேட்டு வைப்போமே. அதுல என்ன தப்பு? ஓகே. இல்ல ஆடியோவா பச்சை ஷேர் வெந்தயத்தை பண்ணினா தண்ணீர் ஊற வைத்து சாப்பிடுங்கள். நல்லா இருக்கும். அந்த கேட்டு ரசிக்க முடியும். ஓகே. You will be getting YouTube சொல்லுங்கள் கேட்கப்படும். video. You will get a YouTube video. இல்ல எனக்கு நெட் ப்ராப்ளம்னாலே கொஞ்சம் ரெக்கார்டிங்கே தப்பா வீடியோ வரும் சார். யூடியூப்ல வீடியோ வரும். ரகு அண்ணா, நிறைய பேருக்கு வந்து நெட் இஷ்யூஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அவர் சஜஸ்ட் பண்ற அந்த ஆடியோ மெத்தட் வந்து ரொம்ப நல்லது. நம்மளுடைய இமோஷனல் நிதானமா அழகா நம்மளுடைய ஸ்டோரியை ஆடியோ வந்து டாட்டா சேவர் கூட. எஸ், யூ ஆர் வெரி கரெக்ட், வெரி ட்ரூ. Congratulations to all winners and participants. சில பேர் என்ன சொன்னாலும் கேட்பாங்க, சில பேர் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவ்வளவுதான். அதான் கதை. நம்ம இதுல யார் கேக்குறாங்க யார் கேட்கல அதையும் சொல்லுங்க. கேக்குற மாதிரி நடிப்பாங்க, என்ன மாதிரி கேக்குற மாதிரி சொல்லுவாங்க. கேட்க சொல்றவங்க கை உயரம் மாதிரி. இப்ப என்ன சொன்னேன், என் கதையை திருப்பி சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு எல்லாருக்கும் டெஸ்ட் வச்சு ஒரு மார்க் போட்டோம்னா எல்லாரும் பேர் சொல்லிட்டா என்ன சொல்றீங்க? அதாவது ராமன் சார்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. ஜாலிதான், எல்லாம் கூட்டம் கும்பலே கொண்டாட்டம், அரட்டையே சங்கீதம். என்ன திடீர்னு யமுனா படுத்துட்டாங்க அந்த பக்கம். படுத்தாம இருந்தா சரிதான். யார நான் சொல்லணுமா? ஓகே, we'll meet tomorrow. வெரி குட். மணி 6 போகுது. நண்பர்களே வணக்கம், நன்றி. அடுத்த ஈவென்ட்டுக்கு வெயிட் பண்ணுங்க. வணக்கம். Thank you. Ashwini, I take leave. Yeah. Thank you. பரவாயில்ல, இன்னைக்கு